ஹாய் ஹலோ டார்மிஸ், நான் அனிஷா. எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். விமின் குக் ஃபஸ்ட் அந்த பார்த்துருப்பீங்க. எல்லோரும் கமெண்ட் போட்டிருந்தீங்க, ரீட் பண்ண எல்லா கமெண்ட்டையும் நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்னு போட்டிருந்தீங்க. அதான் நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்துட்டேன். தெரில இந்த பார்ட் முடிச்சிருவேனா இல்லை இன்னொன்று வருமானு பேசும்போது தான்டா தெரியும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஓகேடா, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த எஃப்எஃப் முடிஞ்சதும் வேலண்டைன் டே போட்டுருவேன்னு நினைக்கிறேன். அதுவும் எஃப்எஃப் முடிஞ்சதும் நான் இந்த 1 மந்த்து கொஞ்சம் பிரேக்டா. என்னோடய எஃப்எஃப்லாம் அவ்வளோவா வராது. ஐ மீன் எஃப்எஃப் ஒன் ஷாட் எதுவுமே அவ்வளோவா போட மாட்டேன். ஆனால் ஜூன் பர்த்டே, அதுக்கப்புறம் நம்ம ஹைஜின் பர்த்டே, அப்புறம் சுகா, இவங்க 3 பர்த்டேக்கு மட்டும் பேசி வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க 3 பேர் பர்த்டே மட்டும் கண்டிப்பாக விட வேண்டாம். தெரில அதுவும் என்னன்னு. என்னோடய ஜூன் பர்த்டேக்கு போகணுன்னு என்னோட பெரிய ஆசை. எப்படி இருக்குதுன்னு தெரில, ஆனால் போட்டு வேண்டாம். ஓகேவா? அதுக்குள்ளே எல்லோரும் என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எனக்காண்டி. சுகா பர்த்டேக்கு யூமினா இல்லை டேகியான்னு தெரில, ரெண்டில் ஏதாவது ஒன்று பேசுவேன். ஐ திங்க் டேகி தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, அதுவும் என்னென்னு பார்த்துட்டு அதையும் பேசி விட்டுறேன் பர்த்டேக்கு. ஓகேவா? ஓகேடா, கடைசியாக விமின் குக்கில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, சிம்மன் பர்த்டேக்கு சிம்மன் வந்துட்டு ஜேகேவை லவ் பண்ணுறதா டேக்கிட்ட சொல்லியிருப்பான். டேவும் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அவன் ரூமில் தான் போயிட்டு பயங்கரமாக எழுதிருப்பான். ஏன்னா நம்ம டேவும் சிம்மனை லவ் பண்ணுறான். அதை எப்படி சொல்லலான் இருக்கும்போது சிம்மன் இப்படி சொன்னோன்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது. அதனால அவன் எழுதிருப்பான். அதோட நான் முடிச்சிருப்பேன்டா. ஓகேடா, ஸ்டோரி என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்குள்ளே போய் பார்க்கலாம். டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது அன்றைக்கி நைட்டு தான் பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே தூங்கியிருப்பான். இப்போது மறுநாள் காலையில் தான் இப்போது தான் அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்ப்பான். அப்போது டேக்கு தான் பயங்கரமாக தலைவலிக்கும். என்ன இப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லாத்தையும் களைச்சி போட்டு தள்ளி தான் விட்டுருப்பான். அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அப்படியே மெதுவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எனக்கு பயங்கரமாக தலைவலிக்கும். தலையில் கை வச்சுட்டு அப்படியே டோரை தான் ஓப்பன் பண்ணும்போது வெளியே சிம்மன் தான் நிற்பான். இப்போ தான் சிம்மனை பார்த்துட்டு சிம்மன் தூங்கும்போது, தயா ஏன்டா நைட்டு டோரை லாக் பண்ணிட்டு தூங்குனியா? நான் வந்து தட்டுனேன், ஃப்ளோ தட்டுனேன், நீ ஏந்திரிக்கவே இல்லை. காலையில் இன்னும் நீ வரலன்னு ரொம்ப பயந்துட்டேன். நான் டோர் கிட்ட தான் அரை மணி நேரமாக நின்றுட்டுருக்கேன். அப்படிங்கும்போது இப்போது தயாங் தான், சிம்மன் ஏன் நான் வெளியே வரமாட்டேனா? அப்படிங்கும்போது, இல்லை நீ என்னன்னே தெரியல, நைட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன். உங்ககிட்ட பேசலாம் தான் நைட்டு வந்தேன். அப்போது நீ கதவை மூடிட்டு உள்ளே இருந்திருக்க போல். நான் தட்டினேன், நீ தூங்கிட்டியான்னு தெரியல, திறக்கலை. அதான் போயிட்டேன். அதான் காலையிலேயே உங்ககிட்ட பேசணுன்னு வந்துட்டேன். தயம் என்னாச்சு? ஏன் அப்படி சேடாக இருக்கு? கண்ணெல்லாம் இப்படி இருக்குது என்ன? அப்படி சொல்லிட்டு அப்படி தேவதா தொட்டு பார்க்கும்போது, இல்லை ஜிமன் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பயங்கரமாக தலைவலி அப்படி சொல்லும்போது, என்ன தலைவலிக்குதா? ஆமாம், ரொம்ப தலைவலிக்குது அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது தேவை தான் கையை பிடிச்சி இழுத்து வந்து பெட்டில் தான் சிம்மன் தான் உட்கார வச்சுட்டு, ஏன் எதுக்கு தலைவலிக்குது? என்ன யோசிக்கிற நீ அப்படின்னு சிம்மன் கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, என்ன ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு இப்போது அப்படியே அவனோட ட்ராவில் தான் தேடுவான், தைலத்தை தான் தேடுவான். அப்படி அங்கே தைலத்தை எடுத்துகிட்டு இப்போது அப்படியே டேக்கு தான் ஜிம்மன் தான் தேய்ச்சி போயிடுவான். தேய்ச்சும் போது அப்படியே தான் அப்படியே ஜிம்மனை பார்ப்பான். ஜிம்மன் அவ்வளோ கேரா தாயாவுக்கு தேய்ச்சி விடதை பார்த்துட்டு அவனுக்கு அழுகையாக வரும். அழுகையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்ன என் கரடிக்கு என்ன ஏன் தலை வலிக்குது? இரு நான் அவனுக்கு சூடாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் சரியா? அப்படிங்கும்போது, இல்லை ஜிம்மன் பரவாயில்ல அப்படிங்கும்போது, இல்லை நான் அவனுக்கு எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படி சொல்லிவிட்டு, நீ வெயிட் பண்ணிங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிம்மன் தான் போயிடுவான். இப்போது தாயாங்க அப்படி ஜிம்மன் போனதுக்கப்புறம், ஏன் இப்படி பண்ணுற ஜிம்மன்? ஏன் இவ்வளோ கேராக பார்த்துக்கிறேன்? நீ என்னோட தானே ஜிம்மன், எப்படி நீ அவன்கிட்ட போக முடியும்? நீ எப்படி அவனுக்கு சொந்தமாக முடியும்? ஆனால் எனக்கு இப்படி சொல்லிவிட்டு அவனே திங்க் பண்ணிவிட்டு நிறைய என்னமோ பேசிகிட்டு தான் உட்காந்துருப்பான். இப்போது ஏஜென்ட் தான் உள்ளே வருவான். தயாங் தான் அப்படியே உட்காந்துருக்கதை பார்த்துட்டு இப்போ கிட்டே வந்து, தயாங் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை தலைவலி. என்ன தலைவலியா? நைட்டு என்னை தள்ளிவிட்டு கதவை மூடிட்டேன். நான் தட்டி பார்த்துட்டு போயிட்டேன் தயங்கா அப்படி சொல்லிவிட்டு தேதான் பார்க்கும்போது தேயோட கதை தான் அப்படி கலங்கும். இப்போ ஹைஜன் தான், எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லி அக் பண்ணிப்பான். இப்போது அக் பண்ணோன்னே தயாங் தான் இன்னும் கொஞ்சம் அழுக வந்துடும். அப்படியே அழுதுட்டு, தயாங் எனக்கு புரியுது நீ எவ்வளோ லவ் பண்ண ஜிம்மனை, எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அப்படிங்கும்போது இப்போது டக்குன்னு அந்த அகலே தான் பிரேக் ஆகி
ஆனால் என்ன நான் ஏஜென்ட் அப்படிங்கும்போது இல்லை சிமன் நேற்று ஜேகேட்ட ப்ரப்போஸ் பண்ணது, ஜேகே சிமனை லவ் பண்ணுறது இதெல்லாம் அப்படிங்கும்போது ஆமாம் ஜேகே சிமனை லவ் பண்ணுறான், ஆனால் சிமன் என்ன தானே லவ் பண்ணுறான் ஏஜென்ட் அப்படிங்கும்போது தயாங் பொண்ணை சிமன் லவ் பண்ணலை, அவன் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான் அப்படிங்கும்போது ஓ ஆமாம்ல நைட்டு சொன்னால, ஆமாம் அவன் என்னை லவ் பண்ணலை, ஆனால் நான் அவனை லவ் பண்ணுறேன் ஏஜென்ட். இந்த உலகத்திலேயே என்னோட அவனை லவ் பண்ண யாருமே கிடையாது. நான் எவ்வளோ சிமனை லவ் பண்ணுறேன்னு எனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஐஜன் அப்படிங்கும்போது ஐஜன் தான் தயாங் புரியுது தயாங் எல்லாமே புரியுது, ஆனால் சிமன் அப்படிங்கும்போது என்ன ஆனால் உனக்கு சொன்னால் புரியாது ஐஜன், நீ குழந்த சரியா சரி. சிமன் எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிருக்கான் அப்படிங்கும்போது என்ன சிமன் காஃபி போட்டு எடுத்து வரேன்னு போனானா? ஆமாம் காலையிலேருந்து நான் கதவை திறக்கிறேன்னு டோர்கிட்டே நின்றுருந்தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சிமன் தான் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான். இப்போது நான் சூடாக தான் வந்துட்டு இப்போது தேக்கிட்ட தான் அப்படியே கொடுக்கும்போது தே தான் சிமனை பற்றி லைட்டாக சிரிச்சிட்டு தேங்க்ஸ் சிமன் அப்படிங்கும்போது தேங்க்ஸா என்ன தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன் ஐஜினா உன் அண்ணன் என்ன பண்ணுறான் வர ஏன் அப்படி நடந்துக்கிறான் எதுவுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிறான், ரூமை லாக் பண்ணிவிட்டு தூங்க மாட்டான், ஏன்னா நான் ரூமுக்கு எப்போ வேணாலும் வருவேன்னு அவனுக்கு தெரியும், இப்போது புதுசாக இதெல்லாம் பண்ணுறான், ஏன் இப்படி பண்ணுறான் உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சிமன் சொல்லும்போது இல்லை சிமன் எனக்கு எதுவும் தெரியலை, அவன் ஒரு மாதிரி சேடாக இருக்கான் அப்படிங்கும்போது என்ன சேடாக இருக்கானா ஏன் எதுக்கு, அவனோட குட்டச்சி அவன் கூட இருக்கும்போது அவன் எப்படி சேடாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு கிட்ட உட்காரும்போது இதுதான் நீ தான் வந்து விட்டுட்டு போயிடுவே சிமன் அப்படிங்கும்போது சிமனுக்கு தான் உடனே போய் சேட் ஆயிரும். இல்லை அப்படி இல்லை என் கரடியை விட்டுட்டு நான் போகணுன்ட்டுலாம் கிடையாது, ஆனால் அப்படிங்கும்போது என்ன ஆனால் சிமன் அப்படிங்கும்போது இல்லை ஐஜன் ஐயாங்க நான் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஒரு வேளை நான் அப்படி அவனை விட்டுட்டு போனாலும் என்னோட இந்த உயிர் ஃபுல்லாக அவன்கிட்ட தான் இருக்கும், ஏன்னா அவன் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படி சொல்லிட்டு தயாங்க தான் ஒரு கையில் அப்படி ஹக் பண்ணும்போது இப்போது தயாங்க அப்படி ஹக் பண்ணிவிட்டு தயாங் மேலே தோலில் தான் அப்படியே சாஞ்சிப்பான். இப்போது ஐஜன் தான் ஒன்றுமே புரியாத மாதிரி நிற்பான். இப்போது ஏதாவது ஒரு மாதிரி ஸ்பக் பண்ணிவிட்டு அந்த காஃபி ஏதாவது குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போது ஜங்குக் தான் உள்ளே வருவான். உள்ளே வந்தோடனே டக்குன்னு சிமன் தான் எந்திரிச்சு பார்ப்பான். அப்போது ஜங்குக் தான் சிமன் நீ இங்கே இருக்கியா, நான் உன்னை தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது ஆமாம் இந்த கரடி நைட்டு எதுவுமே சொல்லாமல் வந்துச்சுல, அதான் காலையிலேயே பார்க்க வந்தேன், அதுக்கு பயங்கரமாக தலைவலி, அதான் காஃபி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது ஓ அப்படியா அதான் அந்த காலையிலேயே காணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே சிமன் பக்கத்தில் இருந்து உட்காரும்போது இப்போ ஐஜன் தான் நான் கொஞ்சம் போகிறேன் அப்படி சொல்ல ஐஜன் தான் போயிடுவான். இப்போது தேதா அப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இப்போது ஜங்குக் தான் தயாங் என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கும்போது தயாங் தான் இல்லை ஒன்றும் இல்லை தலைவலி அப்படிங்கும்போது ஓ தலைவலியா, நைட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டீங்க, உங்கள் குட்டச்சி புலம்பிக்கிட்டே இருந்தான், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, என்னோட தயாங் ஏன் எதுவும் சொல்லாமல் வந்துட்டான் அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே உங்கள் ரூம் வந்து தட்டிக்கிட்டு இருந்தான், நீங்கள் தூங்கிட்டீங்க போல், அதான் நான் காலையில் பேசிக்கலாம்னு கூட்டு போயிட்டேன், இப்போ உங்களை காலையிலே பார்க்க வந்துட்டா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமன் கை தான் பிடிச்சிப்பான். இப்போ ஜிமன் தான் ஆமாம் என் கரடி ஏதாவது சொல்லணும்ல, எதுவுமே சொல்லலை, அதான் நான் இப்போது காலையிலேயே பார்க்க வந்துட்டேன். கரடி நீ சொல்லு, இந்த பொறுக்கி எனக்கு ஓகே தானே, நீ வேணான்னு சொல்லிட்டா கூட இப்போவே துரத்தி விட்டுருவேன் அமெரிக்காக்கே, நான் உன் கூடயே இருந்துடுறேன் அப்படிங்கும்போது இப்போது ஜங்குக் தான் என்ன துரத்தி விடுவியா அயாங் இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணான்னு சொன்னீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவேன் இதை, அப்புறம் நீங்கள் சப்தி என்கிட்டேருந்து இவனை கூப்பிட்டு போகிறீங்க நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு 2 பேர் தான் சண்டை போடுவாங்க. இப்போ தயாங் தான் அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ டக்குனு ஏஞ்சி நான் குளிக்க போகிறேன் அப்படி சொல்லும்போது அவனோட ஃப்ரெண்டு குளிக்க போகிறானா, வா நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிம்னை தான் பிடிச்சி இழுத்துட்டு தான் போயிடுவான். இப்போது அப்படியே போனோன்னே தான் கதவை மூடிட்டு திருப்பி வந்து கட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பான். அப்படியே அவன் யோசிச்சுட்டு ஒரு 1 ஹவராக எதுவுமே பேசாமல் அப்படியே அந்த பெட்டில் தான் உட்காந்துருப்பான். இப்போது இங்கே நம்ம ஜங்குக்கும் ஜிமனும் தான் ஜிமன் தான் அவனோட ரூம்குள்ளே அப்படியே நிற்கும் போது ஜேகே தான் குட்டச்சி என்னடி சொன்னேன், என்னை பிடிக்கலன்னா இதே சொல்கிறியே, அப்போது உண்மையாக உனக்கு என்னை பிடிக்கலையாடி, உன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காட்டி அப்போ உனக்கு பிடிக்காதடி அப்படிங்கும்போது ஆமாம் பிடிக்காதுதா, நீ பொறுக்கி அப்படிங்கும்போது
என்ன பொறுக்கியா? ஏய் குட்டச்சி, ரொம்ப பேசிகிட்டு இருக்கடி, பார்த்துக்கிறேன், நீங்கள் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் வந்து அப்படிங்கும்போது, என்ன பண்ணுவேன் என்ன அப்படிங்கும்போது, என்ன பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டே போய் வாழை தான் பின் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுவேன்னா ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டேன், டெய்லியும் இனிமேல் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப் கிட்ட தான் வரும்போது, பொறுக்கி ஆனால் நவரு, நான் ஃப்ரெஷ்அப் ஆகணும் அப்படிங்கும்போது, ஃப்ரெஷ்அப் தானே சேர்ந்தே ஆகலாம் வா அப்படிங்கும்போது, ஜங்குக்கா நவருடா அப்படிங்கும்போது, முடியாதுடி என்ன பண்ணுவேன், நீ நவரு அப்படி சொல்லுவான். ஏய் இங்கே பாரு, யார் பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை சரியா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்னை விட்டு யாராவது உன்னை பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்க அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது, சரி யாரும் என்னை உங்ககிட்ட பிரிக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, ஏய் யாரும் பிரிக்க முடியாதுடி, ஏன்னா இந்த ஜியோனுக்கு இந்த ஜிம்மன் தான் எழுதி வச்சது சரியா அப்படிங்கும்போது, யார் எழுதி வச்சா, யார் எழுதி வைக்கணும், அதெல்லாம் நானாகவே நடக்கும் தெரியும்ல அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, ஆமாண்டி அப்படி தான், ரொம்ப பேசுகிறடி நீ கொட்டச்சி, ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லிப் கிட்ட தான் வந்துட்டு, தோ லிப் இருக்கிறதுனால தான் பேசுகிற, இதை எல்லாமல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட தான் வருவான். கிட்ட வந்துட்டு விடு அப்படிங்கும்போது, முடியாதுடி முடியவே முடியாது, இன்றைக்கி இதை டேஸ்ட் பண்ணிட்டு தான் போவேன், நைட் கூட ஒன்றுமே பண்ண விடலை, இப்போது எனக்கு வேணும் சொல்லிட்டு இந்த லிப்பை தான் அப்படியே லிப்பை தான் ஜேகே தான் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சக் பண்ணிகிட்ருப்பான். இப்போ சிம்மன் தான் ஜங்கு ஜங்கு அப்படிங்கும்போது, விட முடியாது, ரொம்ப ஹைப் ஏறிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது, ஜங்குக்கா இது காலையிலடா அப்படிங்கும்போது, காலையில் இருந்தால் என்ன நைட் இருந்தால் என்னடி, எனக்கு வேணும் அப்படி சொல்லும்போது, இப்போ டக்குனு ஜெயிக்க தான் பிடிச்சி ஜிம்மன் தான் தள்ளி விட்டு போடா எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு வெளியே தான் போயிடுவான். இப்போ அப்படி இப்போ தான் ஜெயிக்க தான் தொடச்சிட்டு பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படி சொல்லிட்டு இருப்பான். இங்கே வீட்டு ஹாலில் தான் ஜூங்கு லீயும் தான் உட்காந்துட்ருப்பாங்க. சுகா தான் உட்காந்து நியூஸ் பேப்பர் தான் படிச்சுட்டு இருப்பான். இப்போது ஹைஜன் தான் அப்படியே டீ குடிச்சது தான் வந்து உட்காருவான். இப்போது ஹைஜனை பற்றி லீ தான், ஹைஜன் எனக்கு காஃபி அப்படிங்கும்போது, உனக்கு காஃபின்னா காலையில் நீ போட்டு குடிக்கணும் அப்படிங்கும்போது, போட்டு குடிக்கணுமா, ஏன் நீ போட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்பா, ஏன் நான் உனக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஹைஜன் கேட்பான். இப்போது லீ தான், இல்லை போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கும்போது, அங்கே தான் கிச்சன் இருக்குது, மெயின்லாம் இருக்காங்க, சொன்னால் போட்டு கொடுக்க போகிறாங்க ஓகேவா டீ சொல்லிவிட்டு அவன் பாட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, இப்போது ஜூங் தான், ஏன்டா என்னம்மா உன்னோட லவ்வர் மாதிரி இப்படி உரிமையாக அப்படி சண்டை போறியே என்ன அப்படிங்கும்போது, இல்லைடா கேட்டேன் அப்படிங்கும்போது, நீ கேட்ட அங்கே பதிலாக அவன் ரியாக்ஷனு அப்படிங்கும்போது, ஆமாண்டா ஒரு இதுக்கே வரமாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது, எப்பட்றா எப்படி வருவான் அப்படி சொல்லிட்டு அப்படி சிரிப்பான். சிரிக்காத போகிறதுக்குள்ளே கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கும்போது, பார்க்குறேன் சரி அதை விடு, ஆமாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சா என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரெடி பண்ணுறது, நம்ம இங்கே சாதாவா எல்லோரும் சும்மா சிம்பிளாக வச்சுக்க சொல்லிட்டேன் ஹைஜன் அப்படின்னு ஜூம் கூப்பிடும்போது, சொல்லுங்கள் ஜூம் அப்படிங்குமா, இல்லை இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்க்கு கொஞ்சம் நீ எனக்கும் ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கும்போது, என்கேஜ்மெண்ட் இன்றைக்கேவா, ஆமாம் நேற்று அப்படி தானே சிம்மனை ஜங்குக்கு சொன்னாங்க, ஆமாம் அப்படி தான் ஜங்கு கூட நைட்டு சொல்லிகிட்டு இருந்தான், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், நீ லீ நான் 3 பேர் தான் எல்லாம் செய்யணும், அப்புறம் சுகா வரும் அப்படிங்கும்போது, இப்போது ஹைஜன் தான் அப்படியே யோசிப்பான். இப்போ லீ தான், என்னங்க யோசிக்கிறீங்க, சிம்மன் உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும், சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஐஜன் தான் எழுந்து போயிடுவான். ஏன்டா அப்படி என்கிட்ட சண்டை போகிற மாதிரி அவன் பேசுகிறான், இதெல்லாம் கேட்க மாட்டேடா ஜூம் அப்படிங்கும்போது, டேய் நான் உன் அண்ணனோட ஃப்ரெண்டு அண்ணன்டா, தெரியும்டா என் அண்ணனுக்கே நான் மதியம் கொடுக்க மாட்டேன், அவனுக்கு என்ன நீ அவனை எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குற, என்னது இல்லை எனக்கு புரியலை, உன் அண்ணன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் பண்ணா, இப்போது நீ எல்லாம் சேர்ந்துருக்கீங்கடா அண்ணனும் தம்பியும் அப்படி சொல்லிட்டு ஜூம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது தான் அப்படியே எப்படின்னு கீழே இறங்கி வருவான். அப்படியே இறங்கி வந்துட்டு வெளியே தான் போகும்போது, இப்போ சுகாதா அப்படியே டேவே பார்ப்பான். இப்போது அப்படியே வெளியே போகிறத பார்த்துட்டு சுகாதா மெதுவாக எழுந்திரிச்சு போவான். இப்போது தாங்க கார்டனில் தான் போய் இது பூச்செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது, இப்போது சுகாதா வந்து பக்கத்தில் வந்து தயம் அப்படின்னு கூப்பிடுவான். யார் கூப்பிட்ற அப்படின்னு தயம் பண்ணி பார்க்கும்போது சுகாதா சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்க அப்படின்னு கேட்பான். இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் தலைவலி அப்படிங்கும்போது, ஓ இப்போது ஓகே தானே, ஓகே இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லும்போது, இப்போ ஏதோ பேச வருவான். ஆனால் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்படியே டேவே பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த செடிக்கெலாம் அவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றிட்டு இருப்பான். இப்போது அப்படியே அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு
தீ முடிச்சுட்டு அப்படியே அந்த இதை தண்ணி தரதை வச்சுட்டு அப்படி நவுந்து வரும்போது டக்குன்னு டேக்கு தான் வலிக்க விட்டுரும். ஏதாவது போகும்போது டக்குன்னு சுகா தான் பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு அப்படியே டேவை பார்க்கும்போது டேவும் சுகாவும் பார்த்துப்பாங்க ஒரு 5 minutes மாதிரி. அப்படியே டே பார்த்து போ அப்படிங்கும்போது இல்லை கவனிக்கலை அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சிருவான். கவனிக்கலை அப்படி சொல்லிட்டு தே தான் போயிடுவான். இப்போது அப்படி சுகா தான் தேவை பார்த்து ஒரு மாதிரி பாதிட்டே 5 minutes பண்ணி நின்றுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு சுகாவும் போயிடுவான். இப்போது எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டு இருக்கும்போது இப்போது ஜங்குக் தான் அப்படியே தேவை பார்த்து தயாங் நீங்கள் இப்போ ஃப்ரீ தானே அப்படிங்கும்போது தயாங் தான் எதுவுமே பேசாமல் ஏன் எதுக்கு கேட்குறீங்க ஜங்குக் அப்படிங்கும்போது இல்லை என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்க போகணும், நீங்கள் நான் ஜிமன் 3 பேரும் போகலான் தான் அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் தான் என்னது என்கேஜ்மெண்ட் ரிங்கா, அப்புறம் இங்கே நம்ம எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படி ஜங்கு கேட்பான். ஆமாம்ல ஆமாம் தயாங் நீனும் வா 3 பேரும் ஒன்றா போகலாம் அப்படிங்கும்போது தயாங் தான் இல்லை ஜிமன் நீனும் ஜங்குக்கும் போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இல்லை நீனும் வரணும் அப்போ தான் அப்படி சொல்லும்போது இப்போ தயாங் தான் ஓகே அப்படி சொல்லிட்டு எப்படி சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போது தயாங்க தான் இதுன்னு தான் பார்ப்பான். தப்பே ஜிமனை பார்த்து சிரிக்கும்போது ஜிமனு க்யூட்டாக சிரிப்பான். சரிடா நீயும் ஜிமன் தயாங் 3 பேர் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே வேலைலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே என்ன பெரிய வேலை, பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, சும்மா லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அப்படி அதுதான் அப்படிங்கும்போது சரி அப்படி சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை தான் பார்க்க போயிடுவாங்க. இப்போது தே தான் அவனோட ரூமில் தான் இருப்பான். இப்போது ரூமில் கபோர்டில் ஒரு பேப்பர் தான் எடுத்து ஜிமனுக்காக அதை லெட்டர்லாம் பண்ணி ஜிமன் பர்த்டேக்கு தான் அந்த டாலரோட கொடுக்க வச்சுருப்பான். ஆனால் அந்த டாலர் மட்டும் தான் கொடுத்துருப்பான், லெட்டர் கொடுத்துருக்காம தான். இப்போது அந்த லெட்டரை தான் அப்படி அவனோட டெஸ்கிட்ட தான் வச்சு வாங்கிட்ட இதை கொடுத்து எல்லாத்தையும் சொல்லலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை எப்படி நான் கொடுக்குறதுன்னு தெரியல, ஏன் இதை கொடுக்கணுமான்னு கூட எனக்கு தெரியல ஜிமன் அப்படி சொல்லிட்டு அந்த லெட்டரை தான் அப்படியே வச்சு டெஸ்ட்டில் வச்சுட்டு அப்படி அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கும். அப்படிலாம் திருப்பி அழுகிற மாதிரி இருக்கும்போது இப்போது கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் ஏன் அழுகணும், நான் அழுக மாட்டேன், நான் அழுகவே மாட்டேன், ஏன்னா ஜிமன் எனக்கு மட்டும்தான், என்னோட ஜிமன் எனக்கு மட்டும்தானே இருக்கணும், அது எப்படி சொல்லிட்டு அது மாதிரி அவனே பேசிகிட்டு இருப்பான். இப்போது டோர் தான் யாரோ நாக் பண்ணுற சவுண்ட் கேட்கும். இப்போ அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த லெட்டர் தான் உள்ளே வச்சுட்டு டோரை தான் ஓப்பன் பண்ணும்போது இப்போ ஜிமன் தான் நிற்பான். டைம் போகலாமா, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது போகலாம் ஜிமன் இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே தயாங் ஜிமன் வந்து ஸ்டெப்லேருந்து இறங்கிடுவாங்க. ஜங்கு தான் கீழே உட்காந்துருப்பான். இப்போ அப்படியே 3 பேரும் அப்படியே ரிங் வாங்க தான் கடைக்கு தான் போவாங்க. இப்போது ஜேகே ஜிமன் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, தே தான் பின்னாடி உட்காந்துருப்பான். இப்போது ஜேகே தான் அப்படியே ஜிமனை அப்படியே பார்த்துட்டு ஃப்ளோ ரொமான்ஸாக அது மாதிரி ஜிமனை பார்த்துட்டு வருது. தேக்கு பயங்கரமாக கோவம் வரும், அது மாதிரி தேக்கு பயங்கரமாக ஜெலஸாகவும் இருந்தாலும் எதையும் காமிச்சிக்காமல் அப்படியே வெளியே வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இப்போது ஜங்குக் தான் தயாங் ஷப்தி இதை இத்தனை வருஷமாக வச்சு சமாளிச்சிட்ருக்கீங்க, என்னால் முடியலை, பயங்கரமாக கோவம் வருது, எப்போ பார்த்தாலும் மறைச்சிக்கிட்டே என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், இந்த மாதிரி தான் பண்ணான், உங்ககிட்டையும் இப்படி தான் இருப்பானா, பேசாமல் இருந்தால் உங்ககிட்ட எப்படி மேக்ஸிமம் எவ்வளோ நாள் பேசாமல் இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது தயாங் தான் எனக்கும் ஜிமனுக்கும் சண்டைலாம் வந்தது கிடையாது அப்படிங்கும்போது இப்போது ஜிமன் தான் ஆமாம் நான் தயாங்கிட்ட என்றைக்கும் கோச்சிக்கவே மாட்டேன், அவனும் என்கிட்ட கோச்சிக்க மாட்டான், ஏன்னா எனக்கு கோச்சிக்கவே தெரியாது அப்படிங்கும்போது அப்புறம் ஏன்டி என்கிட்ட மட்டும் சண்டை போட்டுகிட்டே இருக்கா அப்படிங்கும்போது ஆமாம் நான் உங்ககிட்ட போடுவேன், நீ அந்த நம்ம ஆஃபீஸில் எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட தான் வலியுது, இன்னும் அவங்கக்கிட்ட பேசுகிறா, எனக்கு கோவம் தான் வரும் அப்படிங்கும்போது நான் என்னடி பண்ணுவேன், அவளுங்களாம் வந்து வலிகிறதுக்கு நான் என்ன அவளுங்கக்கிட்ட அப்படியே போகிறேன்னா, இல்லை நான் ஒன்றை தேடி தானடி வரேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சும்மா அப்படி 2 பேரும் பேசிட்டு அப்படி கையை இது பண்ணிட்டு சடபடுறது அப்படி தயாங்க தான் ரொம்ப கோவமாக வரும். இருந்தாலும் அப்படியே அமைதியாக வந்துட்டுருப்பான். இப்போது அப்படியே அந்த கதைக்கு தான் வந்துடுவாங்க. இப்போது காரை தான் அப்படியே பார்க்கிங்க நிப்பாட்டிட்டு 3 பேரும் கடைக்குள்ளே தான் போவாங்க. அப்போது ஜிமன் தான் ரிங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஜேகேவும் ஜிமன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஜிமனை ஜேகே கை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் மாதிரி ஸ்மாக் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அப்படியே ரிங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமன் தான் இங்கே வா ஏன் அங்கே போய் உட்காந்துருக்க, இங்கே வா அப்படி சொல்லிட்டு தேவதா பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அப்படி ஜிமன் பார்த்து உட்காந்துட்டு ஜிமன் தான் இது நல்லா இருக்கா பாரு அப்படிங்கும்போது உனக்கு பிடிச்சா ஓகே தான் ஜிமன், இல்லை நீ பாரு என்ன அப்புறம் எதுக்கு ஒன்று கூப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லும்போது இப்போது ஜங்குக் தான் ஆமாம் தயாங் பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தால் தான் என் கூட்டச்சிக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது ஆமாம் பத்தியா ஜங்குக்கே சொல்கிறான் நீ எடு அப்படி சொல்லும்போது தே தான் பார்த்துட்டு 2 ரிங்கை தான் எடுத்து அப்படியே கொடுப்பான். இது நல்லா இருக்கா,
எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது பிடிச்சிருக்கா சரி உனக்கு பிடிச்சா ஓகே தான் அப்படி சொல்லும்போது இப்போ அப்படியே அந்த ரிங்கை தான் சேக்கி தான் போட்டு பார்ப்பான் சேக்கி தான் அந்த ரிங் தான் பத்தாது கரடி இது அவனுக்கு பத்தலையே அப்படிங்கும்போது இல்லை சிம்மன் சாரி எனக்கு பிடிச்சது எடுக்க சொன்னேன் அதான் அப்படிங்கும்போது பரவாயில்ல நீ வேறு சொல்லு அப்படிங்கும்போது இல்லை அதுவும் பத்தாம இருந்தா நீ பாரு அப்படிங்கும்போது சிம்மனுக்கு மட்டும் ரிங் கரெக்டாக இருக்கும் சேக்கிக்கு தான் பத்தாது இப்போது சேக்கிக்கு சிம்மன் தான் எடுத்திருப்பான் இப்போ அப்படியே 2 பேரும் ரிங்கெல்லாம் எடுத்துட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு அப்படி வெளியே தான் வருவாங்க. இப்போது டேவும் சிம்மன் முன்னாடி தான் போயிட்டுருப்பாங்க. தான் பின்னாடி வந்துட்டுருப்பான். இப்போது டே கையை பிடிச்சி சிம்மன் தான் அப்படியே பேசிகிட்டே சிரிச்சிக்கிட்டே வரும்போது இப்போ டக்குன்னு சிம்மனை தான் ஒரு பர்சன் தான் இடிச்சிருவாங்க. இடிச்சோன்னே சிம்மன் ஸ்லிப் ஆகும்போது ஸ்லிப்பாகி உழுவ போகும்போது இப்போ டக்குன்னு டே தான் அந்த பர்சனை பிடிச்சி வலின்னு ஒரு அரை அரைஞ்சி எங்கே பார்த்துருக்கான்னு வர எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படி சொல்லிட்டு அது பர்சனை தான் பிடிச்சி அப்படியே அடிப்பான். இப்போது சிம்மன் தான் டே ஒன்றும் இல்லை டே என் மேலே தான் தப்பு நான் தான் தெரியாமல் இடிச்சிட்டேன் இல்லை சிம்மன் எப்படி ஒன்று இடிக்கலாம் அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சார் சாரி சார் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படி அந்த பர்சன் சொல்லுவான் அண்ணன் எங்கே பார்த்து வச்சுருக்க இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு நீ வருவீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் தான் பிடிச்சி விடவேம தயாங்க தான் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும்போது சிம்மன் தான் தயாங் ஒன்றும் இல்லை ஃபீடு தயாங் அப்படிங்கும்போது இல்லை சிம்மன் ஷவனும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிட்டு இருக்கும்போது அப்படி இதான் எதுவுமே புரியாமல் அப்படியே நிற்பான். இப்போது அந்த பர்சனை தான் சிம்மன் தான் தயாங் வீடு அப்படின்னு அந்த பர்சன் தான் போயிடுவான். இப்போது அப்படியே அந்த பர்சனை அடித்து டேக்கு தான் அப்படியே கையில் ப்ளட் வரும். இப்போது சிம்மன் தான் தயாங் ஏன் தான் இப்படி இருக்கா இப்போயும் நீ மாறாமல் அப்படியே இருக்கடா அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கே ஒரு பெஞ்சு தான் இருக்கும் அங்கே தான் டே உட்கார வச்சுட்டு பாரு எப்படி ப்ளட் வருது பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஷிரு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்டில் தான் கர்ச்சீஃப் தான் வச்சுருப்பான் அதை தான் பிடிச்சி இருக்கமா அப்படியே கத்தி விடுவான். இப்போது தயாங் தான் சிம்மன் எனக்கு ஒன்றும் இல்லை வீடு அப்படிங்கும்போது ஏன் இப்படி பண்ணுற அவன் என்ன தெரியாமல் தானே இடித்தான் நீ இன்னும் அப்படியே இருக்க காலேஜில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும் போது இப்போது ஜங்குக் தான் அதெல்லாம் பார்த்துட்டு தயாங் ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை ஜங்குக் சிம்மனை இடிச்சிட்டான் இல்லை நானும் பார்த்தேன் அது சிம்மன் மேலே தான் தப்பு அவன் தான் அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த பர்சனை இடித்தான் அப்படிங்கும்போது என்னோட சிம்மனை யாரும் இருக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லும்போது அவங்க தான் அப்படியே அமைதியாக இருக்கும்போது சிம்மன் நான் காருக்கு போகிறேன் நீ வா அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கே தான் போயிடுவான். இப்போது சிம்மன் தான் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது ஜங்குக் தான் சிம்மன் இப்போ எதுக்கு அழுகிற அப்படிமா இல்லை அப்படியே இருக்கான் காலேஜில் கூட இவன் இப்படியே தான் பண்ணுவான் என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்துட்டு வர மாதிரி என்ன இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஜங்குக்கு தான் அந்த கன்ஃபியூஸ்லேயே சரி அவனுக்கு ஒன்றும் இல்லை அவனுக்கு தான் அப்படி சொல்லிட்டு முடியாது சரி போய்ட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சிம்மனை தான் கூப்பிட்டு காருக்கு தான் போவான். இப்போது டே தான் கார் பின்னாடி ஒரு மாதிரி சாடாக உட்காந்துருப்பான். இப்போது சிம்மன் தான் திருப்பி தேவை பார்ப்பான். தான் அப்படியே அமைதியாக இருக்கும்போது தயாங் வீடு தயாங் என் மேலே தான் தப்பு சரி வீடு உன் கை இரு நான் கடையில் இங்கே நிப்பாட்டி உனக்கு பிளாஸ்டிக் வாங்கி ஒட்டி விடுறேன் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை சிம்மன் சரியாயிடும் அப்படிங்கும்போது இல்லை ஜங்குக் இரு நான் தயாங்கிட்ட உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எஞ்சி அங்கே தயாங்கிட்ட தான் போயிட்டு தயாங் கையை தான் பார்த்து அப்படியே ஊதி விட்டுக்கிட்டு வலிக்குதா ரொம்ப அப்படின்னு கேட்பான். இல்லை சிம்மன் எனக்கு தெரியும் எனக்கு வலிக்குதுன்னு தெரியும் ஜங்குக்கா எங்கேயாவது மெடிக்கல் வந்தால் நீ பார்த்து நான் பிளாஸ்டிக் வாங்கி ஒட்டி விடணும் அப்படிங்கும்போது சரி சிம்மன் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே சிம்மனே தயங்க தான் அப்படியே மிரர் வழியாக பார்த்துட்டு ஜங்குக்கு தயங்க பார்க்க கொஞ்சம் ஃபியர்டாக தெரியும் அப்படியே ஓட்டிகிட்டு வருவான். இப்போ அப்படியே ஒரு மெடிக்கல் ஸ்டாப் தான் வந்துடும் அங்கே தான் இறங்கி சிம்மன் தான் பிளாஸ்டிக் வாங்கி தயங்க தான் ஒட்டி விட்டுட்டு ஓகே தானே உனக்கு அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை சிம்மன் நான் நல்லா தான் இருக்கேன் வீடு அப்படிங்கும்போது சரி அப்படி சொல்லிட்டு அப்படி அவங்க 3 பேரும் வீட்டுக்கு தான் போயிடுவாங்க. இப்போது அப்படியே ஈவினிங் டைம் தான் ஆயிரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் எல்லோரும் ரெடி ஆகிட்டுருப்பாங்க. அப்படியே நம்ம ஜூங்லி அதுக்கப்புறம் ஐஜன் எல்லாம் தான் என்கேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது தான் அவனோட ரூமில் உட்காந்துட்ருப்பான். இப்போது ஐஜன் தான் அப்படியே தயாங் ரூமுக்கு வரும்போது தயாங் தான் உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது ஐஜன் தான் தயாங் நீ கிளம்பலையா அப்படிங்கும்போது எங்கே அப்படின்னு கேட்பான். எங்கேயா சிம்மன் என்கேஜ்மெண்ட் அதுக்கு தான் அப்படிங்கும்போது என்கேஜ்மெண்ட் தானே கிளம்புறேன் அப்படிங்கும்போது இப்போது அப்படியே தயாங்க தான் இது தான் பார்த்துட்டே இருக்கும்போது இப்போது தயாங்க தான் என்ன அப்படி பார்க்குற அப்படிமா கையில் என்ன தயாங்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை நான் இன்றைக்கி சிம்மன் கூட கடைக்கு போயிருந்தேனே ஆமாம் அப்போது ஒரு பர்சன் சிம்மனை அடிச்சிட்டான் அதான் அவனை அடித்தேன் என்ன அடிச்சியா ஆமாம் எவ்வளோ திமிர் இருந்தால் அவன் சிம்மனை இடிப்பான் அதுவும் ஷாங்கான முன்னாடி அப்படின்னு சொல்லும் போது ஐஜன் தான் தயாங்
அவன் தெரியாமல் அடிச்சிருக்கலாம். அதுக்கு அதுக்கு தெரியாமல் என்ன என்ன தெரியாமல் என் ஜிமன் மேலே ஒரு தூசி கூட படக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தயாங் எனக்கு சுத்தமாக புரியலை. நீ ஜிமன் 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 இவ்வளோ உயிர் விட்டுட்ருக்க, ஆனால் ஜிமன் இன்னொருத்தனுக்கு சொந்தம் அது எனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது என்ன இன்னொருத்தனுக்கு சொந்தமாக எனக்கு புரியல ஐஜன். இல்லை எனக்கும் புரியல தயாங். அவன் ஜங்கு கூட என்கேஜ்மெண்ட் ஆக போகிறான், அவன் கூட தான் அவன் போக போகிறான் அப்படிங்கும்போது அதுக்கு அதுக்கு எனக்கு என் ஜிமன் மேலே உள்ள பாசம் எப்பயும் குறையாது. இன்னொன்று என்னோட ஜிமன் எனக்கு மட்டும்தான் ஐஜன் அப்படின்ட்டு திருப்பியும் லேப்டாப் தான் பண்ணிகிட்ருப்பான். இதுக்கு தான் என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் பேசுகிறது சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தயாங் நீ மறுக்க முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடு சரியா அப்படிங்கும்போது நான் வரேன் இப்படி சொல்லிட்டு அப்படியே ஐஜன் தான் எஞ்சி போயிடுவான். இப்போது அங்கே ஜிமன் தான் அவனோட ரூமில் தான் என்கேஜ்மெண்ட் தான் கிளம்பிட்டுருப்பான். ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மனை பார்க்கும்போது ஜிம்மன் தான் க்யூட்டாக அழகாக அவனோட ட்ரெஸ்லாம் போட்டு நிற்பான். இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிறத ஜிம்மன் தான் நோட் பண்ணிட்டு ஏய் ஒருக்கி என்ன நானும் வந்ததுன்னு பார்க்குறேன், ரொம்பவே அமைதியாக இருக்க என்ன அப்படிமா. ஒன்றும் இல்லை ஏன் தயங்க மேலே இவ்வளோ க்ரேஸியாக இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் நான் தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அவன் அப்படி தான் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து அப்படி தான் யாரும் எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படி தான் வந்து அப்படிங்கும்போது அதுக்கு மேலே தப்பு இல்லை, நீ தானே அந்த பர்சனை இடித்த அது கூட தெரியாமல் இப்படி கண்ணு மண்ணு பார்க்காம அவனை அடிக்கிறான் அப்படிங்கும்போது ஆமாம் அந்த கரடி இன்னும் மாறலை, யார் மேலே தப்பு என்ன தப்புலாம் கேட்காது, எனக்கு ஏதாவது ஒன்றா அது அப்படி தான் அப்படி சொல்லும்போது இப்போது சங்கு தான் பேஜ் பண்ணியே பார்ப்பான். இப்போ ஜிமன் தான் சங்கு கிட்ட வந்துட்டு சரி அதுக்கு உனக்கு என்ன போ அப்படிங்கும்போது இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை கேட்டேன். ஆமாம் யாரையுமே தொடக்கூடாதுன்னு சொல்கிறான், அப்போது நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தானே அப்படிங்கும்போது டேய் என்ன பேசுகிற, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் என்னோட லவ்வர் அது எனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது சங்குக்கு எதுவுமே பேசாமல் இருக்கும்போது கோச்சு வந்தான். ஏய் சங்குக்கா ட்ரெஸ் எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்பான். கோச் சங்குக்கு தான் உனக்கு என்னடி ஏஞ்சல் என்னோட ஏஞ்சல் நீ தோ இந்த க்யூட்டான இந்த ஃபேஸில் க்யூட்டான கண்ணு தோ இந்த ஸ்மைலு எப்படி இருக்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போதும் நான் ட்ரெஸ்ஸு தான் நல்லா இருக்கான்னு கேட்டேன், உன்னை என்ன வர்ணிக்க சொல்லலை அப்படிங்கும்போது நான் ட்ரெஸ்ஸை பார்க்கவே இல்லையா உன்னை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே அப்படிங்கும்போது சொல்லுடி உனக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது தெரியுமா ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்படியா அவ்வளோ ஹேண்ட்ஸமாவாக இருக்கேன், ஆமாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இதோ எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட தானே எங்கள் கேட்டக்காளுங்க அப்படி சொல்லும்போது பாசிட்டிவ் அப்படிங்கும்போது ஆமாம் பாசிட்டிவ் தான் என்னோட ஜங்குக்கு எனக்கு மட்டும்தானே அப்படிங்கும்போது அப்புறம் ஏன் அவனுக்கு ஜலஸு இருந்தாலும் எல்லார்கிட்டையும் போய் சொல்ல முடியாதுல்ல, யார்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஏன்னா என்னோட ஜங்குக்கு எனக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கும்போது இருக்கே கொட்டிச்சு அப்படியே சொல்லிட்டு சிவனை தான் ஹக் பண்ணிப்பான். இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகி என்கேஜ் பண்ணுற அந்த டைம் தான் வந்துடும். எல்லோரும் அந்த கார்டனில் தான் ஃப்ளோலக்காக டெக்கரேட் பண்ணி அந்த ஒரு மாதிரி ஸ்டேஜ்லாம் போட்டு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் கீழே தான் நிற்பாங்க. இப்போது சங்குக்கும் சிம்மன் அப்படியே கையை ஹோல்ட் பண்ணிட்டு வருவாங்க. எல்லோரும் நின்று பார்ப்பாங்க. அப்போது டே ஹைஜன் டி எல்லோரும் நிற்பாங்க. சுகா எல்லோரும் இருக்கும்போது இப்போது சங்குக்கும் சிம்மன் தான் வந்து ஸ்டேஜில் தான் ஏறி நின்றுட்டு இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணி நிற்பாங்க. எல்லோரும் கீழே தான் அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு அவங்க சிம்மனி பார்த்து சிரிச்சு நிற்பாங்க. இப்போது டே தான் அப்படியே சிம்மனை இந்த சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நிற்பான். இப்போது சிம்மன் தான் தயாங்க பார்ப்பான். இப்போது சிம்மன் தான் தயாங் மேலே வா அப்படிங்கும்போது இல்லை நான் இங்கே நிற்கிறேன் நீ பாரு அப்படிங்கும்போது பார்த்தியா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க கூட கையை தான் சிம்மன் தான் ஹோல்ட் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான். அப்படியே டே தான் சின்ன பார்த்துட்ருப்பான். இங்கே தேவை நம்ம ஹைஜன் தான் பார்த்துட்ருப்பான். இவன் எவ்வளோ வியர்டாக நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹைஜன் பார்த்துட்ருப்பான். நம்ம தேவா இன்னொரு ஆளும் பயங்கரமாக பார்த்துட்ருப்பாரு. அது நம்ம சுகா தான் தேவை பார்த்துட்டு தேவோட பக்கத்துலேயே தான் நிற்பார். எல்லோரும் செம்ம ஹாப்பியாக ஜிம்மன் ஷெக்கியோட என்கேஜ்மெண்ட்டை தான் பார்த்துட்ருப்பாங்க. இப்போது ஜெகி ஜிம்மனோட அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும். இப்போது எல்லோரும் ஜெகி ஜிம்மனை கிஸ் பண்ணி சொல்லி கத்திகிட்ருப்பாங்க. ஜூங்கும் லீவ் தான் டேய் ஜகுக்கா கிஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஜூங் தான் கத்திகிட்ருப்பான். ஒல்லியும் அதே மாதிரி தான் இங்கே தே தான் அப்படியே ஜகுக்கா தான் பார்த்துட்ருப்பான். இப்போது ஜகுக்கு தான் ஜிம்மன் கிட்டே போய் கிட்டச்சி கிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன உனக்கு ஓகேவா அப்படிங்கும்போது கிஸ்ஸு
கிஸ்ஸு வேணாம் அப்படிங்கும்போது, வேணாம்மா விட மாட்டேனுங்களே இவனுங்க அப்படிங்கும்போது, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படிங்கும்போது, அங்கே அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தான் கிட்ட தான் வந்துட்டு தேய்ச்சி பார்த்து தான் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் மேலே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே அப்படியே அதை பார்க்காம திரும்பிப்பான். திரும்பிட்டு அப்படியே அவனுக்கு பயங்கர கோவம் வரும். இப்போது கையில் தான் கிளாஸ் தான் வச்சுருப்பான், ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பான். அதை அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கையாலேயே உடச்சிருவான். உடச்சிட்டு அந்த கையிலேருந்து தேய்க்குதான் பிளட் தான் வரும். இப்போது யாரும் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாம் அங்கே ஜெக்கி பண்ண பற்றி சிரிச்சிட்ருப்பாங்க. இந்த சுகா மற்றும் டேவ் பார்க்கும்போது அப்படியே டேக்கு இந்த பிளட் வடிகிறத பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து என்ன தயங்க இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே தயங்க தான் கூப்பிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி டேபிள் தான் இருக்கும், அங்கே தான் தயங்க அப்படியே உட்கார வச்சு என்னாச்சு இப்படி இப்படி பிளட் வருது அப்படிங்கும்போது இல்லை கிளாஸ் உடஞ்சிருச்சு அப்படிமா. எதுக்கு எதுக்கு அப்படி பண்ண நீ அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படியே சுகாதான் அப்படியே கையை பார்த்து அப்படியே பயங்கரமாக பதறிட்டு இருப்பான். இப்போது என் கூட வா தயங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு பைப் தான் இருக்கும், அங்கே தான் அப்படியே கையை இந்த தண்ணியில் காமிச்சு பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் கூட பார்த்தேன் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை என் கையை விடுங்க அப்படிங்கும்போது இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டு போய் அங்கே வீட்டுக்குள்ளே தான் மெடிக்கல் பாக்ஸ் எங்கே இருக்கு தயங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கு அப்படியேமா சுகாதாக போயிட்டு அங்கே மெடிக்கல் பாக்ஸ் எடுத்து வந்து அப்படியே தயங்கூட அந்த கையில் தான் அப்படியே கிழிச்சிருக்கும். அதை என்ன பார்த்து பண்ண மாட்டியா நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த மெடிக்கல் பாக்ஸ் திறந்து அந்த ப்ளட்டெல்லாம் வந்துட்டுருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பஞ்சை வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஒரு ஹெல்மெட் மாதிரி தான் இருக்கும், அதை போட்டு விடும்போது தீமா வலிக்குதா அப்படின்னு கேட்பான். எனக்கு வலிக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது சரி இப்படி சொல்லி இப்போ அப்படியே அந்த ஆயின்மெண்ட் தடவிட்டு ஒரு கட்டு மாதிரி தான் அப்படியே கட்டு போட்டு விடுவான். இப்போது ஓகே தானே நீ அப்படிங்கும்போது நான் ஓகே தான் தேங்க்ஸ் உங்கள் உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெஞ்சி அவனோட ரூமுக்கு தான் போயிடுவான். இப்போது சுக்காக்கு தான் ஏன் அப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர குழப்பமாக இருக்கும். இப்போது என்கேஜ்மெண்ட் முடிச்சு எல்லாம் ட்ரிக் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது ஜங்குக்கும் ஜிமன் தான் கீழே இறங்கி வருவாங்க. இப்போ ஐஜன் தான் அப்படியே ட்ரிக் பண்ணி நிற்பான். இப்போது ஐஜனை பார்த்து ஜிமன் தான் ஐஜன் தயாங் எங்க அப்படிங்கும்போது தயாங் எங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்பான். எங்கேயுமே தயாங் இங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் நானும் பார்த்தேன் காணும் அதான் கேட்டேன் தெரியலையே ஏதாவது காதல் பேச போயிருப்பான் ஜிமன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தேடுவான். எங்கேயுமே தயாங்க இருக்க மாட்டான். இப்போது தயாங்க ஐஜன் தான் தேடிட்டு இருப்பான். இப்போது லீ தான் அங்கேருந்து வந்துட்டு ஐஜன் என்ன தேடுற அப்படிங்கும்போது தயாங்க பார்த்தியா அப்படிங்கும்போது தயாங் சுகா கூட தான் போன மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது என்ன சுகா கூடயா ஆமாம் அப்படி தான் பார்த்தேன் நானும் சரியாக கவனிக்கலை அப்படிங்கும்போது சரி தேங்க்ஸ் அப்படிங்கும்போது பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே தான் போவான். இப்போது ஹாலில் தான் சுகா தான் மெடிக்கல் பாக்ஸை சரி பண்ணி உட்காந்துருக்கும்போது சுகா தயாங் எங்க அப்படிங்கும்போது தயாங் அவனோட ரூமில் ஏன் எதுக்கு ரூமுக்கு போனான் இல்லை கையில் கிளாஸ் குத்திடுச்சு என்ன கையில் கிளாஸ் குத்திடுச்சா ஆமாம் நான் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு மேலே தான் தயங்க இருக்காதான் ஆமாம் மேலே தான் போனோம் அப்படின்னு சொன்னால் இப்போது ஐஜன் தான் அப்படியே மேலே தான் கொடுக்கும் போய் தயங்க பார்ப்பான். தயங்க தான் அப்படியே கையை பற்றி உட்காந்துருக்கும்போது தயாங் உனக்கு என்ன தாண்டா ஆச்சு ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற நீ அடிப்பட்ட கையில் திருப்பி அடிப்பட்டிருக்கு ஏன் அப்படி பண்ணுற தயாங் அப்படிங்கும்போது ஐஜன் எனக்கு ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் அதுக்காக சரியா அப்படிங்கும்போது நீ ஏன் இப்படி ஃபஸ்ட்டு நடந்துக்கிற நீ நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல தயா நீ முன்ன மாதிரி இல்லை தயா நிறைய மாறிட்ட உன் மனசில் நிறைய எதுவும் வச்சுருக்க ப்ளீஸ் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கும்போது நான் என்ன வச்சுருக்கேன் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாள். இல்லை உண்மையா உன் மனசில் நிறைய இருக்குது அது உன்னோட பேச்சிலே தெரியுது நீ நிறைய மாறிட்ட தயா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நாளாகவே அப்படிங்கும்போது நான் என்ன பேசுகிறேன் ஐஜன் நான் ஒன்றும் பேசலையே அப்படிங்கும்போது இல்லை இப்போது எதுக்கு கையில் நீ கிளாஸை உடச்சிக்கிட்ட அப்படிங்கும்போது நான் உடைக்கலாம் இல்லை அது நான் திடீர்னு அழுத்தி பிடிச்சிட்டேன் போல் உடஞ்சிருச்சு அப்படிங்கும்போது போய் சொல்லாத தயா நான் பார்த்தேன் ஒன்று சின்ன கிஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸை பார்த்தேன் நீ திரும்பிக்கிட்ட அப்படிங்கும்போது அப்போ தயங்க எதுவுமே பேச மாட்டான் ஐஜன் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத நீ இந்த 2 வருஷத்தில் எவ்வளவோ என்கிட்ட ஜிம்மனை பற்றி நிறைய பேசியிருக்க எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்க நான் உன்னை ஜிம்மன் கூட தான் சேரணும்னு நினச்சேன் ஆனால் விதியில் ஒன்று இருக்கலை உனக்கு ஜிம்மனை பிடிச்சிருக்கு ஜிம்மனுக்கு உன்னை பிடிக்கலை மீன்ஸ் உன்னை அவன் லவ்வராக பார்க்கல உன்னோட சோலா உன்னோட ஃப்ரெண்டாக அப்படி தான் உன்னை பார்க்குறான் ஆனால் நீ இதை புரிஞ்சுக்கணும் தயா அப்படிங்கும்போது
நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான் ஹைஜன், நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கும்போது அப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? நான் எப்படி பண்ணுறேன்? எதுவும் பண்ணலை, நீ தேவையில்லாத எதோ கற்பனை பண்ணிட்டுருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹைஜன். அப்படி சொல்லும்போது சரி சரி தயா, நீ வா என் கூட வா, கீழே போகும் அப்படிங்கும்போது கீழே சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ தயங்க ஆகிட்டு அந்த பாட்டியை தான் இது பண்ண போயிடுவாங்க. கீழே சுகா தான் இருப்பான். அப்படி தயங்க பார்ப்பான். தயங்க தான் அப்படி சுகா பார்த்துட்டு எல்லாம் தான் கீழே தான் போவாங்க. திரும்பி பார்த்து இது பண்ணிட்டு இருக்கும்போது போச்சு அப்படின்னு தான் தயங்க பார்த்துட்டு போகும்போது தயங் எங்கடா போனேன் அப்படிங்கும்போது இல்லை உள்ளே போயிருந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மன் தான் தயங்க கையை பார்க்கும்போது தயன் என்ன திருப்பியும் கட்டு போட்டிருக்க அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை ஜிம்மன், நேற்று அடிப்பட்டுச்சுல அந்த கட்டை தான் எடுத்துகிட்டு புது கட்டை தான் போட்டிருக்கேன். இல்லை அப்படி தெரியல, இது ஏதோ பெருசாக இருக்கே, மறுபடியும் ஏதாவது ஆச்சா? இல்லை ஜிமன், ஒன்றும் ஆகலன்னு சொல்கிறேன்னு அப்படிங்கும்போது சரி வலிக்குதா உனக்கு? இல்லைன்னு சொல்கிறேன்னு, நீ போய் என்ஜாய் பண்ணு அப்படிங்கும்போது சரி நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஜங்குக் தான் வருவான். இப்போ ஜங்குக் தான் அப்படி தயங்கையை பார்க்கும்போது தயங்கையில் தான் அடிப்பட்டிருக்க மாதிரி இருக்கும். ஜங்குக் தான் தயாங் என்னாச்சு கையில் மறுபடியும்? இல்லை ஒன்றும் இல்லை, அதான் அன்றைக்கி இது அடிச்சில, அது திருப்பியும் கட்டு போட்டிருக்கேன். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு தயங்க தான் பார்ப்பான். இப்போது எல்லோரும் பாட்டி தான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜூக் தான் பயங்கரமாக குளிச்சுட்டு அப்படி கத்திக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். லியும் அப்படி தான். இப்போது அந்த பாட்டி தான் நல்லா நடந்து முடிஞ்சிடும். இப்போது எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க ரூமில் தான் படுக்க போயிடுவாங்க. இப்போது தயாங் தான் ரூமில் படுக்கிறதுக்கு கட்டி பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது டோரை தான் நாக் பண்ணுவாங்க. இப்போது தயங் தான் வந்து திறக்கும் போது ஜிம்மன் தான் தயாங் அப்படிங்கும்போது ஜிம்மன் என்ன இந்த நேரத்தில்? இல்லை சும்மா தான் அவங்ககிட்ட பேசணுன்னு சொல்லு ஜிம்மன். இல்லை எனக்கு தெரியல, ஏன் நீ ஒரு மாதிரி சேடாகவே இருக்க, ஏதாவது என் மேலே கோவமா உனக்கு அப்படிங்கும்போது என்ன ஜிம்மன் ஏன் அப்படிலாம் கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அப்படியே தேவோட சொல்கிறதான் ஜிம்மன் தான் சார்ந்துப்பான். தயாங் என்னன்னு தெரியல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுது அப்படிங்கும்போது ஏன் என்னாச்சு? இல்லை நாளைக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நான் இன்னும் 2 days கிளம்பிடுவேன், அதான் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கும்போது இப்போ எதுவுமே பேச மாட்டான். இப்போ ஜிம்மன் தான் கரடி என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். ஆமாம் நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், என் மேலே ஒன்று கோவமா நான் ஜங்குக்க அவங்ககிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எதுவுமே அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு என் மேலே கோவமாக தானே இருக்க அப்படிங்கும்போது இப்போது எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது இப்போ ஜிம்மன் சொல்லு உனக்கு உண்மையாக ஜங்குக்கா பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது இப்போது அயாங் தான் என்ன சொல்லணும்னா அப்படின்னு கேட்பான். உனக்கு ஜங்குக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லு. எனக்கு ஜங்குக்கா பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்டால் உனக்கு பிடிச்சிருந்தா போதும், ஏன் என்கிட்ட கேட்குற? எனக்கு பிடிச்சிருந்தா அப்படி இல்லை, சின்ன பிள்ளைலேருந்து நீ நானும் ஒன்றா தானே இருக்கும், எனக்கு பிடிக்கிறத விட ஜங்குக்கா உனக்கு தான் பிடிக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிடுவான். என்ன பிடிக்கலையா? ஆமாம் எனக்கு பிடிக்கல, நீ லவ் பண்ணிவிட்டு 2 வருஷம் கழிச்சு வந்து சொல்கிற, இப்போது நான் என்ன பண்ணுறது? நான் பிடிக்கலன்னா நீ ஜெயிக்க வேணாம், கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பியா ஜிம்மன் அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மன் அப்படி சைலண்ட்டாக தயங்க பார்க்கும்போது என்ன சொல்கிற தயங்க? இல்லை அப்புறம் என்ன? உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான் குட்டிச்சு, இது மாதிரிலாம் கேட்காது அப்படிங்கும்போது இப்போது உடனே ஜிம்மன் தான் சிரிச்சுட்டு திருப்பி சோடில் சாஞ்சிட்ருப்பான். இப்போது தயாங் தான் ஜிம்மன் அப்படிங்கும்போது சொல்லு கரடி, நாளைக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வருவோமா, ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கும்போது நாளைக்கா? ஆமாம் நாளைக்கு தான். ஏன்? இல்லை நாளைக்கு கல்யாணம் இல்லை, அதான் கல்யாணம் 12 மணிக்கு தானே, நம்ம காலையில் 7 மணிக்கெலாம் போயிட்டு வந்துடலாம், என்ன சொல்கிற அப்படிங்கும்போது அது ரொம்ப டில்லடாக இருக்குது தயம் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, 1 hour தானே போயிட்டு 1 hour வந்துடலாம் அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கும் கூட இருக்கணும், இன்னொன்று அம்மா அப்பா வீட்டு அங்கே போயிட்டு எனக்கும் வந்ததுலேருந்து ரொம்ப ஆசை. ஓகே அப்போது நான் ஜங்குக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது என்னது ஜங்குக்கிட்ட சொல்கிறேன்? ஆமாம் வேணாம் ஜங்குக்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாத, நம்ம சர்ப்ரைஸாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம், எல்லாம் தூங்கி எழுச்சத்துக்குள்ளே வந்துடலாம் சரியா அப்படிங்கும்போது என்ன சொல்கிற? ஆமாம் யார்கிட்டையும் சொல்லாத எனக்காக அப்படிங்கும்போது அப்படி சொல்கிற? ஆமாம் சரி அப்போது ஓகே போகலாம் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் தான் அப்பாடா இப்போ தான் ஜாலியாக இருக்குது, சரி நான் அப்படி சீக்கிரம் தூங்குறேன், காலைல எழுந்திரிக்கணும்ல அப்படி சொல்லிவிட்டு ஜிம்மன் தான் போயிடுவான். இப்போ ஜிம்மன் போகணுன்னு தான் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே அவனோட வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஜிம்மனும் ஜங்குக்கும் தான் படுக்க போயிருப்பாங்க. இப்போது ஜெயகீதா பெட்டில் படுத்திருப்பான். ஜிம்மன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போது ஜெயகீதா குட்டச்சி என்னடி யோசிக்கிற அப்படின்பா? ஒன்றும் இல்லையே,
இல்லை ஏதோ யோசிக்கிறேன் என்ன அப்படின்றாங்க கேட்கும்போது ஒன்றும் இல்லை இன்னும் 2 டேஸில் இங்கேருந்து போயிடுவோம்ல அதான் அப்படிங்கும்போது ஓ இங்கேருந்து சாருக்கு வர இஷ்டம் இல்லையா அப்படிங்கும்போது அப்படி இல்லை கரடியை நினச்சாதான் கவலையாக இருக்குது அப்படிங்கும்போது ஓ ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன் ஜமன் தயாங் யாரையும் லவ்லாம் பண்ணலையா காலேஜ் படிக்கும் போதுலேருந்து அப்படிங்கும்போது அவன் யாரையும் லவ்லாம் பண்ணலை அவன் யாருக்கு மேலேயும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது நானும் நிறைய டைம்லாம் கேட்டிருக்கேன் அவன் சொல்லலை அப்படிங்கும்போது ஏன் லவ் பண்ணலை எனக்கு தெரியலையே ஏன் லவ் பண்ணலன்னு என்கிட்ட தெரிஞ்சவன் எதையும் சொன்னதில்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் அவங்ககிட்ட அவனை கேட்கணுமே தீப்மா என்ன கேட்கணும் இல்லை சும்மா தான் கேட்குறேன் சரியா என்ன சும்மா நீ சொல்லு சரி சொல்லு உனக்கு பிடிக்குமா என்ன பிடிக்குமா ரொம்ப யாரை பிடிக்கும் அப்படிங்கும்போது இது என்ன கேள்வி அப்படின்ட்டு அஜிமன் சொல்லுவான் நீ சொல்லு உனக்கு தயாங்க ஃபர்ஸ்ட் பிடிக்குமா அப்புறம் என்ன பிடிக்குமா 2 பேரிலேயே உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் தான் ஜேகே கிட்ட வந்துட்டு இதுக்கு நான் உண்மையாக பதில் சொல்லணுமா அப்படிமா ஆமாம் நீ சொல்லணும் தான் அப்படிங்கும்போது இதுக்கு பதில் எனக்கு தயாங்க தான் பிடிக்கும் அப்படின்றவான் என்ன தயாங்க தான் பிடிக்குமா ஆமாம் அவன் என்னோட சோல் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் இல்லை அது எல்லாமே அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது இப்போ டக்குன்னு ஜங்குட்டு ஃபீஸ் தான் சேட் ஆயிரும் இப்போது ஜிமன் தான் கிட்ட வந்துட்டு தாயாங் என்னோட ஃப்ரெண்டு ஸோ எனக்கு எல்லாமே அவன் தான் ஆனால் நீ எனக்கு யார் தெரியுமா ஜங் அப்படிங்கும்போது இப்போ ஜங் அப்படியே பார்ப்பான் நீ என்னோட உயிரடா என்னோட உயிர் எனக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது ஜெகி தான் அப்போது உண்மையாவாடி ஆமாம் உண்மையாக தான் தாயா வேறு மாதிரி நீ எனக்கு வேறு மாதிரி 2 பேரையும் நான் குழப்பிக்க விரும்பலை எனக்கு 2 பேருமே இது கண்ணு மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்படி சொல்லிட்டு ஜிமன் ஹக் பண்ணிப்பான் ஜிமன் தான் ஜாங்கோ ரொம்ப டயர்டாக இருக்குது காலையிலேருந்து ரொம்ப வேலை நான் தூங்க போகிறேன் அப்படிங்கும்போது என்ன தூங்க போறியா ஆமாம் தூக்கம் வருது அப்படிங்கும்போது அப்போது இல்லையா இன்றைக்கும் என்ன இல்லையா இங்கே வந்து 3 நாள் ஆகுதுடி 3 நாளும் எனக்கு அதுவும் நீ கொடுக்கலை அப்புறம் ரொம்பவே பத்னி போட்டுது என்ன அப்படிங்கும்போது அது நாளைக்கு தான் கல்யாணம்னா நாளைக்கு என்ன ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படி சொல்லும்போது என்னது ஃபுல்லாவா குட்டிச்சி என்ன அப்படிங்குமா ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிஜமன் ஃபுல்லாக எனக்கு தானே அப்படிங்கும்போது அதுவும் உண்மைதான் எனக்கும் டயர்டாக தான் இருக்குது சரி வா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமனை தான் பேக்கப் பண்ணிட்டு 2 பேரும் தான் தூங்குவாங்க இப்போது அப்படியே மறுநாள் காலையில் ஆயிரும் இப்போது மணி ஒரு 6 மணி தான் ஆயிரும் இப்போது ஜிமனுக்கு தான் ஒரு மெசேஜ் வரும் இப்போது டக்குனு ஜிமன் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருவான் ஏஞ்சி என்னது அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் தான் பார்க்கும்போது இப்போது தேதான் மெசேஜ் பண்ணியிருப்பான் ஜிமன் கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி இப்போது ஜிமன் தான் ஓகே நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே தான் டைட்டாக ஆக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது ஜேகே கையை தான் மெதுவாக எடுத்து வச்சுட்டு அது பெட்லேருந்து எழுந்திரிச்சு ஜிமன் தான் கிளம்பி டே ரூமுக்கு தான் போவான் டே ரூம் கிளம்பி இருக்கும்போது இப்போ மணி ஒரு கரெக்டாக 6 இருக்கும் இப்போது ஜிமன் தான் தயான் போகலாமா அப்படிங்கும்போது போகலாம் ஜிமன் அப்படி சொல்லும்போது இப்போது ஜிமனுக்கு தான் ரொம்ப குளிரும் இப்போது டே தான் அங்கே இருக்கிற ஒரு குளிர் இதை எடுத்து அப்படியே ஜிமனுக்கு போட்டு விட்டு இதை போட்டுக்கோ அப்படிங்கும்போது சரிடா அப்படி சொல்லிட்டு இப்போது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போது 2 பேரும் தான் கிளம்பி கார் தான் இருக்குது காரை தான் போகிறதுக்கு இப்போது அப்படி காரை தான் தயாங்க தான் எடுத்துகிட்டு வந்தோன்னே இப்போது ஜிமன் தான் தயாங் இந்த கார்லையா ஆமாம் இந்த காரில் தான் நல்லாயிருக்கும் ஓப்பனாக இருக்கிற அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும் ஜாலியாக அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் கார் தான் ஏறி உட்காரும்போது ஜிமன் தான் தயாங் என்னோடய ஃபோனை நான் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது ஃபோன் வச்சுட்டு வந்துட்டியா ஆமாம் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ஜிமன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமனை உட்காந்துட்டு ஜிமனோட ரூபு தான் தயாங்க கொண்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போது டோர் திறந்தா ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஃபோன் தான் டேபிள் தான் இருக்கும் இப்போது அப்படி எதுவாக வந்து ஃபோனை தான் பார்ப்பான் ஃபோனையும் ஜகுக்கை பார்த்துட்டு இப்போ அப்படியே ஜகுக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஃபோனை தான் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோனை எடுக்காமல் தயாங்க தான் போயிடுவான் இப்போது அப்படியே தயாங்க தான் வரும்போது எடுத்துட்டியா தயாங் நான் வச்சுருக்கேன் ஜிமன் சரி அப்படி சொல்லி இப்போ அப்படியே 2 பேரும் தான் போயிட்டுருப்பாங்க இப்போ வண்டியில் தான் போவாங்க இப்போ அப்படியே அந்த போகிற இடம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகவே இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும் அந்த மாதிரி தான் இப்போது ஜிமன் தான் ரொம்ப ஹாப்பியாக தயாங்க போயிட்டுருப்பான் இப்போ தயாங்க அப்படி ஜிமனை பார்த்துக்கிட்டே அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டே இருப்பாங்க
இப்போது அப்படியே போகிற இடத்துல டீ எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது இப்போ சிம்மனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் கூட ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால அப்படியே 2 பேரும் பயங்கரமாக பேசிட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமாக போயிட்டுருப்பாங்க. அப்படியே டைம் போக போக ஒரு மணி 8 இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் தயாங்கோட பேரண்ட்ஸ் வீடு தான் அது. பழைய வீடு, ரொம்ப பெருசு. அந்த காலத்து வீடு மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். இப்போது சிம்மன் அப்படியே இறங்கி அப்படி அந்த வீட்டை பார்த்துட்டு ஐயா அப்படியே இருக்குல்லடா அப்படிங்கும்போது ஆமாம் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த வீட்டை தான் நின்றுட்டு அப்படியே ரொம்ப குளிரும் அப்படியே கையால் தேய்ச்சிட்டு நிற்கும் போது இப்போது தயாங் தான் வந்துட்டு ஜிம்மன் தோல் மேலே கை போட்டு சிரிப்பான். இப்போது ஜிம்மன் தான் ஐயா என்ன ரொம்ப சந்தோஷமாக தெரியுதா அப்படிங்கும்போது ஆமாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் குட்டச்சி கூட இருக்கான்ல அதான் அப்படிங்கும்போது நானும் அப்படி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த கேட் அவ்வளோ பெரிய கேட்டாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணும்போது இப்போது சிம்மன் தான் என்னடா கேட்டு மட்டும் அந்த மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது ஆமாம் கேட்டு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணது அப்படிங்கும்போது சேஃப்டி காட்டியா ஆமாம் சேஃப்டி காட்டி தான் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே போட்டோன்னே இப்போது தான் அந்த கேட்டை தான் போட்டுவான். இப்போ போட்டும் போது சிம்மன் தான் எதுக்கு கேட்டை போட்டுறா இல்லை நம்ம உள்ளே இருக்கோம்ல யாரும் வரக்கூடாதுல்ல அதான் ஏன்னா நம்மளை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு எதுவுமே கிடையாது அதுதான் யாரும் வந்துட்டாங்கன்னா ஓகே அப்படி சொல்லி இப்போ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே தான் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே சிம்மன் தான் அப்படியே உள்ளே போகும்போது அப்படியே இருக்குது எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டே உள்ளே தான் போயிட்டுருப்பான். இப்போது அந்த வீடு தான் அவ்வளோ அழகாக அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த வீட்டில் பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்கும். இப்போது ஜிம்மன் தான் எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்ருப்பான். ஏன்னா ஜிம்மனும் தேங்கும் அங்கே தான் டீனேஜில் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு வந்திருப்பாங்க. தேயோட அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த வீடு அதுக்கப்புறம் போயிருக்க மாட்டான். அங்கே ஜிம்மனும் தயங்கும் எப்பயும் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்போது அதனால சிம்மனும் தயங்கும் வந்திருப்பாங்க. இப்போ அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சிம்மன் தான் அப்படியே க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இப்போ அப்படியே டைம் தான் கொஞ்சம் நம்ம ஸ்கிப் ஆகும். இப்போ ஒரு 2 மணி நேரம் மாதிரி ஆகிருக்கும். எல்லாத்தையும் சுற்றி பார்த்து வந்துட்டு இப்போது தான் கீழே உட்காந்துருப்பான். இப்போது சிம்மன் தான் தயம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்துல பார்க்கும்போது. ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குல்ல அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம சின்ன பிள்ளை ஃபோட்டோலாம் அங்கங்கே மாட்டியிருக்க அழகாக இருக்குடா தயாங் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க போது தயாங் ரொம்ப பசிக்குது அப்படிங்கும்போது பசிக்குதா நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். டீயா நம்ம போகும்போது குடிச்சிக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை ஜிம்மன் நான் போட்டு போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது இல்லை மணி ஆயிடுச்சு பாரு ஆல்ரெடி மணி 9 ஆயிடுச்சு நம்ம போகணும்ல அப்படிங்கும்போது இப்போ தயாங் தான் எதுவுமே பேச மாட்டான். இப்போது அப்படியே கிச்சன் தான் போய் காஃபி போட தான் போயிருப்பான். இப்போது சிம்மன்னா என்னதையுமா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானே அப்படி சொல்லிட்டு இப்போது காஃபி போட்டு இருக்கும்போது தயாங் வாங்கிட்டு தான் சொல்கிறேன் ஏன் எதுவுமே காதில் வாங்காத மாதிரி நிற்கிறேன் போகலாம் அப்படிங்கும்போது இப்போது சிம்மன் இது ஒரு 5 மினிட்ஸில் டீ ரெடி ஆகிடும் அப்படிங்கும்போது தயாங் வாங்கிட்டு தான் பேசுகிறேன் ஏன் நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு எதுவும் சொல்கிற நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு டோரை தான் திறக்கிறதுக்கு போகலான்னு போகும்போது எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போது சிம்மன் தான் தயாங் டோர்லாம் ஏன் க்ளோஸ் ஆகிடுது தயாங் சொல்லி கத்திட்டு இருக்கும்போது இப்போது தயாங் தான் டீயை போட்டு எடுத்து வந்து அங்கே டேபிள் மட்டும் தான் இருக்கவங்க வச்சுட்டு சிம்மன் டீ குடி அப்படிங்கும்போது தயாங் ஏன்டா அப்படி பண்ணுற டோர்லாம் என்ன க்ளோஸாக இருக்குது அப்படிங்கும்போது தயாங் தான் எதுவுமே சொல்லாமல் அப்படி நிற்கும் போது இப்போது சிம்மன் தான் தயாங் ஒன்று தான் கேட்குறேன் ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கும்போது எப்படி பண்ணுற சிம்மன் எதுக்கு நீ டீ ஒரு மாதிரி வியராக நடந்துக்கிற என்ன வியராக நடந்துக்கிறேன் நீ டீ கேட்டில பசிக்குதுன்னு சொன்னில டீயை குடி நான் கொஞ்ச நேரத்தில் லஞ்சு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறேன் சரியா அப்படிங்கும்போது தயாங் நீ என்ன லூஸா நான் தான் சொல்கிறேன்ன நம்ம போகணும் அப்படிங்கும்போது எங்கே போகணும் சிம்மன் எங்கே போகணுமா தயாங் என்ன விளாடுறிய நீ எங்கே கூட நீ மேரேஜ்னு உனக்கு தெரியும்ல ஆமாம் தெரியும் அப்புறம் எங்கே போறியான்னு கேட்குறா நீ வா நம்ம போவோம் வா அப்படிங்கும்போது நான் வரல சிம்மன் நீனும் எங்கேயும் போக முடியாது தயாங் விளாடாத சரியா வா அப்படிங்கும்போது தயாங் தான் உட்காந்துருவான் சோஃபாவில் போச்சுமன் தான் தயாங் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஃபோனு கொடு நான் ஜங்குக்கு எனக்கு காணுன்னு என்ன தேடிட்டுருப்பான் கொடுத்திங்கும்போது இப்போது தயாங் தான் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருப்பான் தயாங் ஃபோனை கொடுடா அப்படிங்கும்போது ஃபோன் நான் எடுத்து வரலையே ஜிம்மன் என்ன சொல்கிறேன் எடுத்துகிட்டு வந்துன்னு தானே சொன்னேன் ஆமாம் சொன்னதான் நான் எடுத்துகிட்டு வரல அப்படி சொல்லும்போது இப்போது ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஏன் தயாங் அப்படி வியர்டாக நடந்துக்கிறான் அப்படி சொல்லிட்டு அப்படியே தயாங்கே பார்த்துட்டு தயாங்கா ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிறேன் என்னடா உனக்கு ஆச்சு ஏன் ஃபோனை எடுத்துகிட்டு வரல ஆமாம் நீ ஏன் இப்போ எல்லா டோரையும் க்ளோஸ்லாம் பண்ணி வச்சுருக்க நம்ம போகணும் சரி டீ குடிக்கணும் தானே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீயை தான் அப்படியே தயாங்க பார்த்துட்டே குடிச்சிட்ருப்பான்
அங்கே அப்போ தான் ஜேகே தான் ஏஞ்சி சிமன் என்ன சிம்மனை காணும் அப்படி சொல்லிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது கீழே லீ ஜூங் தான் எல்லாம் பயங்கரமாக நின்று வேடிச்சு தான் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது ஜேகே தான் அப்படியே மேலேருந்து சூங் சிம்மன் எங்க அப்படிங்கும்போது ஜிம்மன் எங்க நீ என்கிட்ட கேட்குற 2 பேரும் ஒன்றா தானடா தூங்குனீங்க. என் கூட இல்லைடா அதான் கேட்குறேன். ஒருவேளை டே ரூமில் இருக்கானோ. ஐஜன் சிம்மனை பார்த்தியா அப்படிங்கும்போது இல்லை சிம்மனை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஐஜன். அப்போது டேங்க தேவும் காலையிலேருந்து வரலையேடா 2 பேரும் வரல. நான் சிம்மன் உன் கூட தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்ருக்கேனே அப்படின்னு ஜூங் சொல்லும்போது இல்லைடா சிம்மனை காணும் அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டே ரூமுக்கு தான் ஜங்குக்கு தான் தேட போவான். இப்போது டே ரூமை தான் அப்படியே தட்டுவான். டே ரூம் ஆல்ரெடி திறந்தான் இருக்கும். அப்படி திறந்து உள்ளே பார்க்கும்போது உள்ளே தான் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போது ஜிமன் அப்படிங்கும்போது ஜிமன் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு திருப்பி வந்து இப்போது லீயும் ஜூங்கும் நிற்கும்போது ஜூங் கிட்ட தான் டேய் ஜிமன் 2 பேருமே இல்லை எங்கடா அப்படின்னு கேட்கும்போது இப்போது லீ தான் ஐஜனை பார்த்து ஐஜன் எங்க அப்படிங்கம்மா தெரியல எனக்கு தெரியாது நான் தேவை பார்க்கல நான் காலையில் ரூம் பார்க்க போனேன் எல்லாம் சரி எதுவும் வெளியே போயிருக்கான் நான் விட்டுட்டேன் அப்படி சொல்லும்போது ஜங்குக்கு தான் தேவும் ஜிமினும் ஒரு வேலைக்கு அது வெளியே போயிருப்பாங்களா அப்படிங்கும்போது ஜூங் தான் இருக்கும்டா ஏன்ப்போ நீ போய் கிளம்பு ஜிமன் வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி அது சொல்லி இப்போ திருப்பி எல்லாம் வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இப்போது ஐஜனுக்கு தான் அது மாதிரி என்ன தேவை காணும் அப்படி சொல்லிட்டு அதே தேக்கு தான் கால் பண்ணுவாங்க. தேவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வரும். என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணி நிற்பான். இங்கே சிம்மன் தான் தயாங்கா டீ குடிச்சிட்டேன் பாக்கி அலம்பு அப்படிங்கும்போது எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருப்பான். உனக்கு என்ன ஆச்சு தயா ஏன் அப்படி நடந்துக்கிற நீ எதுக்கு டோரெல்லாம் இப்போது ஷார்ட் பண்ணிவிட்டு நீ சாவி கொடு நான் போகிறேன் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தயாந்தான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்பான். ஜங்குக்கு அங்கே எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பான் தயா அப்படிங்கும்போது இப்போது தயாந்தான் தேஞ்சி எம்மன் ஜங்கு யார் உனக்கு அப்படின்னு கேட்பான். ஜங்கு என்னோட ஹஸ்பண்டாக போகிறவன் அப்படிங்கும்போது ஓ உனக்கு அவன் ஹஸ்பண்டா ஜிம்மன் ஏன் ஜிம்மன் ஏன் இப்படிலாம் நீ பண்ணுற அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன் தயா அப்படின்னு கேட்பான். இல்லை நீ எதுக்கு ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது தயாங்க என்னடா கேள்வி இது அப்படிமா ஆமாம் நீ ஏன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போது நான் கூட இருக்க வேணாமா லைஃப் ஃபுல்லாக உன் கூட இருக்கணும்னு நான் தானே ஆசைப்பட்டேன் நான் தானே உன் கூட இருக்கணும் ஃபுல்லாக சொல்லு ஜிம்மன் அப்படிங்கும்போது ஜிம்மன் தான் எதுவுமே சொல்லாமல் அப்படி தயாங்க பார்த்து அப்படி அவனுக்கு அழுவையாக வரும். தயாங்க அப்படி ஜிம்மனை பார்த்து அவன் யார் உனக்கு எனக்குள்ளே வரதுக்கு உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நான் தானே சின்ன பிள்ளையிலேருந்து அந்த நான் தானே பார்த்துக்கிறேன் உன்னை 2 வருஷம் உன்னை நான் அனுப்பிச்சி விட்டதுக்கு காரணம் உன்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண நீ போகணும்னு ஆசைப்பட்ட அதனால தான். ஆனால் நீ ஜங்குக்கு யாரோ ஒருத்தனை கூட்டு வந்து என்கிட்ட இன்ட்ரோ பண்ணி கொடுக்குற நான் என்ன பண்ணுறது ஜிம்மன் அப்படி சொல்லும்போது ஐயாங்கா நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கடா ஜங்குக்கு ரொம்ப நல்லவன் அப்படிங்கும்போது அவன் நல்லவனா அப்போ நான் அப்படிங்கும்போது நீ என்னோடய ஃப்ரெண்டுடா என்னோட சோல்மேட்டா நீ அப்படிங்கும்போது அப்போது நான் உன்னோட வெறும் ஃப்ரெண்டு சோல்மேட் தானா அப்போது நான் உன் லைஃப்பை நான் ஷேர் பண்ணிக்க வரக்கூடாதா ஜிம்மன் அப்படிங்கும்போது அப்படியே ஜிம்மில் தான் என்ன சொல்கிறதே தெரியாது அப்படியே சைலண்ட்டாக இருப்பான். இல்லை ஜிம்மன் உனக்கு அவன் செட் ஆக மாட்டான் சரியா ஒன்று அவன் பார்த்துக்கலாம் மாட்டான் ஜிம்மன் ஒன்று நான் தான் பார்த்துப்பேன் நீ என் கூட தான் இருக்கணும் அவன் கூடலாம் நீ போகக்கூடாது நம்ம இங்கே இருந்துடலாம் இங்கே யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இங்கே உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் உனக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாம் இந்த தயான் உனக்காக பண்ணி கொடுப்பேன் நீ எதுக்கு போகணும் நீ எங்கேயும் போக வேணாம் அப்படி சொல்லிட்டு தயான் தான் இருக்கும்போது இப்போ ஜிம்மன் தான் தயான் என்னடா ஆச்சு தயான் நான் போகணும் ஜங்கு கிட்ட போகணும் தயான் அப்படி சொல்லிட்டு அழுகும்போது இப்போ அப்படி அழுவான். இப்போ தயான் தான் ஜிம்மன் எதுக்கு அழுகிறேன் அவனுக்காண்டி அழுகிறியா அப்படிங்கும்போது இப்போது ஜிம்மன் தான் எதுவுமே சொல்லாமல் அப்படி அழுதுட்டு உட்காந்துருப்பான். அப்படியே சோஃபா எடுத்து அழுதுட்டு உட்காந்துருக்கும் போது இப்போது ஜிம்மனோட அந்த அழுதுட்டு கீழே தான் வந்து உட்காந்துட்டு ஜிம்மன் அதுக்கு என்ன வேணும்
நான் இருக்கேன் சிம்மன், நான் இருக்கேன். உனக்கு யாரும் வேணாம், உனக்கு யாருமே வேணாம். நீ நான் நம்ம 2 பேரும் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே உலகத்தில் நீ நானும் இருக்கோன்னு மட்டும் நினச்சிக்கோ. வேறு யாரும் இல்லை சரியா? நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். உனக்கு நான் தானே என்ன தானே பிடிக்கும்? நீ சொல்லுவீல உலகத்தில் யாரை ஃபர்ஸ்ட்டு பிடிக்கும்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பா கூட இல்லை, நீ தான் பிடிக்குன்னு சொல்லுவீல. இப்போ எப்படி அந்த இடத்துல இன்னொருத்தனை நீ வர வச்ச? எனக்கு பிடிக்கலை. சப்தி இருந்துச்சு தெரியுமா? நீ அவனை கையை பிடிக்கிறது, அப்புறம் நீ அவன் கூட இருக்கிறது எல்லாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே தயங்காலும் போது அப்படியே சுமந்தா தயங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நீ அழுகக்கூடாது, எதுக்கும் அழுகக்கூடாது, இந்த தயங்க அவன் கூட இருப்பேன் சரியா? அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணை தொடக்கும் போது டக்குன்னு போய் சுமந்தா நவருவான். என்ன நான் ஒன்று தொடக்கூடாதா அப்படிங்கும்போது தயம் நம்ம கிளம்புவோம் வா, லூசு மாதிரி நடந்துக்காத அப்படிங்கும்போது இப்போ அப்படியே தயந்தான் பயங்கரமாக கோவம் வரும். ஆமாண்டி, ஆமாம் நான் லூசு தான், நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் உன்னை எது போக விட மாட்டேன், நீ போகவும் கூடாது. இங்கே இந்த தயம் கூட தான் நீ இருக்கணும். இங்கேருந்து போக அவனுக்கு ஆப்ஷனே கிடையாது சிம்மன். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இங்கே நமக்கு இருக்காது, யாருக்கும் இந்த இடமும் தெரியாது, உன்னையும் என்னையும் தவிர அப்படி சொல்லிட்டு இப்போது தயாங் தான் அப்படியே பேசும்போது இப்போது சிம்மனுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா தயாங் சுத்தமாக வேறு மாதிரி சிம்மன்கிட்ட பேசுறது அவனுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தயாங்கத்தை பார்ப்பான். இப்போது தயாங் தான் சிம்மன் நீ இங்கேருந்து போகவே முடியாது, நீ போகவும் ட்ரை பண்ணாத சரியா? இங்கேருந்து நீ எப்பையும் போக முடியாது அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தயாங் நான் சிம்மன் பக்கத்தில் தான் உட்காருவான். சிம்மன் தான் அப்படியே தயாங்க பார்த்துட்டு கோவமா மேலே ரூம் தான் இருக்கும், அங்கே தான் போயிடுவான். இப்போது தயாங் தான் ஒரு மாதிரி ஸ்பக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தானே அவன் கோவம்லாம் கொஞ்ச நேரம் தான் தெரியும் சிம்மன். ஏன்னா அந்த தயாங் மேலே அவனுக்கு கோவம்லாம் பட தெரியாது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனே சிரிச்சுப்பான். இப்போது அங்கே டைம் தான் இருக்கும், சிம்மன் தேவ் அந்த மாதிரி இருக்காது. எல்லோரும் சிம்மன் தேவை தான் தேட ஆரம்பிச்சிடுவாங்க. சிம்மனுக்கு தான் கால் பண்ணியிருக்கும், சுவிட்ச் ஆஃப் வரும். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். இப்போ அப்படியே பார்த்துருக்கும்போது சிம்மனோட ஃபோன் டேபிளில் தான் இருக்கும். இப்போ சிம்மனோட ஃபோன் எடுத்து பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும். இப்போது அப்படியே அந்த ஃபோனை தான் ஆன் பண்ணுவான். ஆன் பண்ணும்போது இப்போது தேமி அனுப்புகிற மெசேஜ்லாம் அங்கே இருக்கும். இப்போது அந்த மெசேஜை தான் பார்க்கும்போது சிம்மன் வரலையா அப்படிங்கிற மாதிரி தேமி மெசேஜ் பண்ணியிருப்பான். இப்போது அப்படியே வேகமாக கீழே தான் வந்துட்டு இங்கே பாரு தே கூட தான் சிம்மன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் டே எங்கே அப்படி சொல்லும்போது டே அந்த ரூமில் இல்லை, நான் போய் பார்த்தேன், ஆனால் டேயோட ஃபோனும் அங்கே தான் இருக்குது அப்படிங்கும்போது ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்களா? ஏன் இப்படி பண்ணுறாங்க? இன்னொன்று இந்நேரம் வந்திருக்கணும்ல, சிம்மனுக்கும் தேக்கும் கல்யாணம்லாம் தெரியும்ல அப்படிங்கும்போது தெரியல, எனக்கு சுத்தமாக தெரியல அப்படி சொல்லும்போது இப்போது லீ ஜூங்கு ஜங்கூங்கெல்லாம் ஹைஜனை பார்க்கும்போது ஹைஜன் தான் இல்லை சத்தியமாக எனக்கு தெரியாது, என்கிட்ட இதையும் சொல்லலை அப்படிங்கும்போது இப்போது எல்லோரும் ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும்போது இப்போது சுகா தான் ஏஜென்ட் கடைசியாக தேவை எப்போ பார்த்தேன் அப்படிங்கும்போது நான் நைட்டு தான் பார்த்தேன் சுகா அப்படிங்கும்போது எங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு ஐஜன் பார்த்து நிற்பான். இப்போது லீ தான் ஐஜன் இல்லை ஒன்றும் இல்லை எதுவும் நினச்சிக்காத, உனக்கு தானே தெரியும் அதான் அப்படிங்கும்போது எனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஐஜனுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்கும் தேவை வராதது. இப்போது அப்படியே ரூமில் தான் போயிட்டு தேவோட அந்த ஃபோனெல்லாம் என்னதிமா ஃபோனெல்லாம் வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எங்கே போயிருமா அப்படின்னு எல்லோரும் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் தான் ஸ்கிப் ஆகி அப்படியே நைட்டு தான் வந்துடும். நைட்டு வரையும் சும்மா தேவை வந்திருக்க மாட்டாங்க. இப்போது ஜேகே தான் பயங்கர கோவமாகவும் அப்படியே வந்து அழுகையாக வரும், அப்படி தான் உட்காந்துருப்பான். இப்போது ஜூங் தான் ஜங்கு கவலைப்படாதடா, எங்கேயும் இருக்க தெரிலடா, ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல, ஆனால் வந்துடுவான்டா நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது சிலச்சோ எப்படி சொல்லாமல் எப்படி அவன் போக முடியும், எங்கே போயிருப்பாங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப கவலையாக இருக்கும்போது இப்போது நீ தான் ஜோங்க பார்த்து எங்கடா போயிருப்பான் அப்படிங்கும்போது தெரியலடா எனக்கு தெரியலை ஒரு வேலை அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிறேன்? இல்லைடா நானும் ஃபர்தர் நோட் பண்ணிகிட்ருக்கேன், சிம்மனை பார்க்குற விதமோ இல்லை ஜேகேவும் சிம்மனை ஒன்றா இருக்கும் போதோ அவனோட ஃபேஸ் மாறுச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிட்டான் ஒரு வேலை அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்ல வர? இல்லைடா எனக்கு என்னென்னமோ திங்க் பண்ணுற மாதிரி போகுது மைண்டு, ஆனால் அப்படி இருக்காதுன்னு ஒரு சைட் தோணுது, எனக்கு என்ன பட தெரியலடா அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே அப்படியே தான் ஐஜு தான் சேடாக உட்காந்துருப்பான். இப்போது ஐஜன் கிட்ட தான் வந்து ஐஜன் கேட்குறது நீ தப்பாக எடுத்துக்காத, ஒரு வேலை எங்கேயாச்சும் பண்ண கூட்டு போயிருப்பாருன்னு
இல்லை எனக்கு புரியலை சத்தியமாக எனக்கு தெரியாது. அவன் கூட 2 வருஷம் இருந்தேன். அவன் ஆஃபீஸை விட்டு வீடு, வீட்டை விட்டு ஆஃபீஸ் அப்படி தான் இருப்பான். அவன்கிட்ட நிறையா சிவனை பற்றி சொல்லியிருக்கான். ஆனால் அவன் எங்கே போவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை ஏஜென்ட் நீ தேவோட தம்பி 2 வருஷம் கூட இருந்தில்ல, அதான் நீங்கள் அது போக இந்த இடம் அந்த இடம்னு சொல்லி இல்லை எங்கே போயிருப்பான்னு எனக்கே தெரியலை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது ஜெயிதான் அப்படியே அவனோட கோடெல்லாம் எடுத்துகிட்டு டேய் எங்கடா போகிற அப்படின்னு கேட்பான். எங்கே போகிறேன்னா இப்படி உட்காந்துருக்க சொல்கிறியா, என் ஜிம்மனை காணுண்டா, நான் போய் தேட வேணாமா அப்படிங்கும்போது, சங்குக்கா டைம் 10 ஆயிடுச்சுடா நைட்டு, இப்போ போய் எங்கடா பார்ப்பேன், இருடா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு இல்லாடி நாளைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கும்போது, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் எங்கடா போயிருப்பான் என் ஜிம்மன் இப்படி சொல்லிட்டு ஜெய்கேக்கு தான் அப்படியே பயங்கர அளவுக்கு கோமா வரும். இப்போ அப்படியே 2 பேர் தான் அழ சொல்லிட்டு இருப்பாங்க. சுகா தான் நான் கேமரா வந்து வெளியே வச்சேன் அங்கே போய் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நான் கேமரா போய் பார்க்கும்போது இப்போ அப்படியே டேவும் ஜிம்மனும் காரில் தான் போயிருக்கிறது தான் அதில் இருக்கும். ஓ அந்த காரில் நம்ம தான் அப்படியே எடுத்துகிட்டு டே கூட தான் ஜிம்மன் போயிருக்கான். ஆனால் எங்கே போயிருக்கான் என்ன ஆச்சு அப்படி தெரியலை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது ஜிகி தான் ஒரு வேளை எதுவும் தப்பாக நடந்திருக்க மாட்டாச்சும், டே இப்படிலாம் இருக்காதுடா, ஏன்டா நீ இப்படிலாம் திங்க் பண்ணுற, இல்லைடா என்னோட ஜிம்மனுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தாங்க மாட்டேன்டா அப்படிங்கும்போது, தேடி இப்படிலாம் இருக்காதுடா, நாளைக்கு போய் போலீஸில் நான் சொல்லுவோம், அப்படிலாம் யோசிக்காதுடா அப்படி சொல்லிட்டு அப்படியெல்லாம் இது பண்ணிவிட்டு ரொம்ப சேடாக இருப்பாங்க. இங்கே ஜிம்மன் தான் அங்கே ரூம் தான் இருக்கும், அதோட ஜிம்மன் ரூம் தான், அந்த ரூமில் தான் உட்காந்துட்டு அப்படி அழுதுட்டு உட்காந்துருப்பான். அழுது கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்கும். இப்போது அப்படியே டோரை திறக்கிற சவுண்ட் தான் கேட்கும். தான் இல்லை வந்து சாப்பாடெலாம் செஞ்சு ஜிம்மனுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஜிம்மன் தான் அப்படியே அதை தள்ளி விட்டுருவாங்க. இப்போது தயாங் தான் ஜிம்மன் என்ன அப்படிங்கும்போது, தயாங் எதுக்குடா அப்படிலாம் பண்ணுறேன், நீ இப்போல்லாம் பண்ண மாட்டியே, ஏன் அப்படி பண்ணுற, என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில் அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் நினைக்கலையே, நான் ஏன் நினைக்க போகிறேன் அப்படிங்கும்போது, எனக்கு போகணும் சங்கு கிட்டே போகணும் அப்படிங்கும்போது, இப்போது தயாங் தான் அவன் பேரை சொல்லாத எனக்கு பிடிக்கலை அப்படிங்கும்போது, தயாங் நீ 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 பண்ணுறது சரியில்லை, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கும்போது, ஓ என்ன உனக்கு பிடிக்கலையா, இந்த தயாங் உனக்கு பிடிக்கல ஜிம்மன் அப்படி சொல்லும்போது, ஆமாம் எனக்கு பிடிக்கலடா, நீ ஏன் அப்படி நடந்துக்கிற, நீ என் பழைய தயாங் கிடையாது அப்படிங்கும்போது, நான் உன்னோட பழைய தயாங் தான் ஜிம்மன், நீ தான் என்னோட பழைய ஜிம்மனா இல்லை, என்கிட்ட அந்த ஜங்கு கூட ஜிம்மனா இங்கே உட்காந்துருக்க, இல்லாட்டி நீ இப்படிலாம் இந்த தயாங்க பேச மாட்டேன் அப்படிங்கும்போது, ஓ ஜிம்மன் தான் தயாங் ஃபேனாண்டா, நீ இப்படிலாம் இல்லைடா, நீ 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 ஏதோ மைண்டில் தப்பாக ஏற்றிருக்க, அப்படி கிடையாது சரியா, இந்த ஜிம்மன் சரி இந்த ஜிம்மன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், அவன் கூட தான் இருப்பான் சரியா, நீ வா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது பிடிச்சிட்டு கையை அப்படி கையை தான் ஜிம்மன் பிடிக்கும் போது, ஜிம்மன் என்ன பேசுகிறேன், நான் எப்பயும் மாதிரி தான் இருக்கேன், நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், நீனும் நானும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே நீனும் நானும் மட்டும்தான், இந்த யாரும் வரமாட்டாங்க, ஜங்கு ஏன் ஐஸு யாரும் வரமாட்டாங்க, உன் கூட நான் என் கூட நீ சரியா, நம்ம மட்டும் இருப்போம், நான் வந்து மாடியில் படுத்துக்கிட்டு உன் கூட இருக்கேன் சரியா அப்படிங்கும்போது, இப்போது ஜிம்மனுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா தயாங் வந்துட்டு ஜிம்மன் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவான். அவனுக்கு தயாங் மேலே கோவப்படுறதா என்ன படம் தெரியாமல் அப்படி அழுவான். இப்போது தயாங் தான் ஜிம்மன் அழுகாத, நான் அவன் கூட இருக்கேன்ல, நீ யாரை நினச்சா அழுகிற, நான் போதும்டா அவனுக்கு, வேறு யாரும் அவனுக்கு தேவையில்லை சரியா அப்படி சொல்லிட்டு அப்படியே இருக்கும்போது, இப்போது ஜிம்மன் தான் என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போது ஜிம்மன் நீ சாப்பாடை தட்டி விட்டுட்ட, இட்ஸ் ஓகே, உனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சொல்லு, இந்த தயாங் உனக்கு கொண்டு வந்து தரேன், ஆனால் நீ சாப்பிட்ற வரையும் இந்த தயாங்கும் சாப்பிட மாட்டான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த தட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே தான் டோரை லாக் பண்ணிவிட்டு போகும்போதெல்லாம் டோரை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு தான் போயிடுவான். இப்போது ஜிம்மன் தான் அப்படி அழுவான், தயாங்கா ஏன் அப்படி நடந்துக்கிறேன், நீ உனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நீ இப்படி நடந்துக்கிற போது இப்படி சொல்லிட்டு அப்படி அழுவான். இப்போ அப்படியே ஜங்குவை தான் திங்க் பண்ணிவிட்டு, ஜங்கு எனக்கு வந்து பார்க்கணும், நீ மட்டும் என்னை விட்டு போகாத திவ்யா, எங்க நீ என்னை விட்டு போயிட்டியோன்னு பயந்துட்டேன், எனக்கு உன் கூட இருக்கணும் திவ்யா, அவ்வளவுதான், அத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு யாருமே இல்ல திவ்யா, நீயும் இல்ல, நான் செத்துருவேன் திவ்யா. விண்ணும் ஓடுதே மண்ணும் ஓடுதே, கண்கள் சிவந்து தலை சுற்றியதே, இதயம் வலிக்குதே இரவு கொதிக்குதே, இது ஒரு சுகம் என்று புரிகிறது. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி சிம்மனை தான் தான் கடத்தி வச்சுருப்பான். இப்போது சிம்மனுக்கு ஏன் அப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு இதில் அப்படி அழுதுட்டுருப்பான்.
அப்படியே குழந்த மாதிரி சிம்மன் மட்டுமே வேணும், சிம்மன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே சொல்லிட்டு சிம்மன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனோட வீட்டில் அங்கே இருக்கிற வெளியே அந்த பெரிய இதை எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த காரை உள்ள நிப்பாட்டிட்டு வீட்டில் உள்ள எல்லா அந்த போகிற எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே சிம்மன் அதை விட்டு தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் செக்யூரிட்டிலாம் இது பண்ணி வச்சுருப்பான். எங்கேயுமே யாரும் வர முடியாது, எங்கேயாவது உள்ளது போக முடியாத மாதிரி அப்படி தான் தேடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஓகேடா, இந்த பாட்டு இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது கடைசி பாட்டை சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஐ மீன் நாளைக்கு பண்ணிடுறேன், நாளைக்கு தான் பண்ணணும். ஓகேடா, முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேடா, இந்த கதை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் என்ன இது காதல் கொண்டேனா அப்படின்ட்டு. காதல் கொண்டேன் பேசிக்காக உள்ளது தான், ஆனால் அப்படியே இல்லை, இது வேறு மாதிரி. சரியா? அதனால் இதில் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக ஹர்ட் ஆக மாட்டான். அப்புறம் அதான் ஆல்ரெடி ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இல்லைடா, அது கதை. சரியா? கதை வேறு மாதிரி மாறும் கண்டிப்பாக, நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஓகேடா, நான் அடுத்த பாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்டா மிஸ். கமெண்ட்டை போடுங்க எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகேடா, பாய்டா மிஸ்.